அனைவருக்கும் வணக்கம். மறந்திருக்கின்ற இந்த காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாகவும் கைகூட வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஷியான். வணக்கம் ஷியான். வணக்கம் கீர்த்தனா. கொஞ்சம் அதிகாலை பொழுது விடுவதற்கு பஞ்சிப்படுகிறது இப்பொழுதெல்லாம். கொஞ்சம் அல்ல இதவாகவே இருக்கிறது, இன்னும் விடியவில்லையோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த வகையில் கொஞ்சம் லேட்டாக விடிந்தாலும் கூட எங்களுடைய விடியல் பொழுது இனிதாக அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம். காலையிலே எழும்புகின்ற பொழுது, நான் எழும்புகின்ற பொழுது அவசரமாக இன்றைக்கு வர வேண்டும் என்பதற்காக எழும்பி அம்மாவிடம் அம்மா டீ எங்கே என்று சொல்லி அடிபட்டு கொண்டு எழும்பி, ஆனால் நிதானமாக நாங்கள் எழும்பி அந்த நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய சம்பவங்களை நிகழ்ச்சிகளை தொடங்குவோமானால் நிச்சயமாக அது சிறப்பாக இடம்பெறும். எனவே நம்பிக்கை தான் எல்லாம். இந்த நம்பிக்கையினூடாக உங்கள் வாழ்க்கை கொண்டு செல்லுங்கள். அதே போல நான் அடிக்கடிக்காக உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் ஒரு விடயம், வாழ்க்கை மிக மிக குறுகியது. அந்த காலகட்டத்திற்குள் உங்களுடைய லட்சிய பாதையை அமைத்துக் கொண்டு அந்த பாதையினூடாக பயணித்து உங்கள் லட்சியத்தை அடைந்து கொள்ளுங்கள். நாளை நீங்கள் இறந்தாலும் கூட உங்களுடைய பெயர் நிலைக்க வேண்டும். அந்த அப்பா அம்மா இது நிறைய கட்டங்கள் பார்த்தா பேர் வைப்பாங்க. இப்படி இந்த ராகு பலனுக்கு இல்லை இந்த ராசி பலனுக்கு இல்லை இவ்வாறு இருக்க வேண்டும், பேர் வந்து ஆவல தொடங்க வேண்டும், ஈல முடிய வேண்டும், 5 எழுத்துக்கள்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பலவாறு குறிப்புகள் பார்த்து தான் பேர் வைத்திருப்பார்கள். அந்த பேர் வந்து நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல சுபகாரியங்கள் இன்று ஈடுபடுகின்ற அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. பல்வேறு பகுதிகள் காத்திருக்கின்றன. அதையும் தாண்டி நாங்கள் வல்லமையாக ஒரு காத்திர மனதில் நாங்கள் பேசுவோம். அந்த வகையில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்று சொல்லலாம். எல்லோருக்கும் இருக்கும். பொதுவாக நாயன்மார்களாக இருக்கட்டும், வரலாற்று ஆசிரியர்களாக இருக்கட்டும், அல்லது தலைவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை, இருந்த பிரச்சனை. அதிலிருந்து தம்மை எவ்வாறு தவிர்த்து கொண்டார்கள், எவ்வாறு தங்களுடைய பேரை நிலைநாட்டிக் கொண்டார்கள் போன்ற பல விடயங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அது என்ன என்று சொல்லி எல்லாரும் யோசிப்பீங்க. அது அப்படி என்னவா இருக்கும், என்ன எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்குன்னா அப்படி என்னவா இருக்கும்னு சொன்னால் தாழ்வு மனச்சிக்கல். அது பெரிய ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே. பொதுவாக பாடசாலை மட்டத்திலிருந்து பல்கலைக்கழகங்கள் வேற சரி, அல்லது அங்கே வேலை செய்கின்ற அலுவலகங்கள் இருந்து ஒவ்வொரு இடத்திலும் சரி இந்த தாழ்வு மனச்சிக்கல் அதிகமாக இருக்கிறது. எனவே அவை ஏன் வருகின்றது, அவற்றை எவ்வாறு நாங்கள் போக்கலாம், எனவே அவற்றிலிருந்து விடுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே தாழ்வு மனச்சிக்கலை முறியடிப்போம் என்ற ஒரு கொள்கையை என்று நாங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிப்போம். பொதுவாக அழகு என்று சொன்னாலே எல்லோரும் அழகு தான். அதில் தாழ்வு மனச்சிக்கல் இதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் பொதுவாக இந்த நிறம் என்று ஒரு அடிப்படை விடயமே அதுதான். அதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது தாழ்வு மனச்சிக்கல். நான் கருப்பு இருந்தாலும் இப்போது பாடல்கள் கூட வந்துவிட்டது. நான் கொஞ்சம் கருப்பு தான் ஆனால் நெருப்பு தான் சொல்லி கொஞ்சம் மோட்டிவ் பண்ணுற மாதிரி பாடல்கள் வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த நான் கருப்பு என்கிற விடயம், அதாவது நாமே குறைத்து இடைப்படுவதுதான் இந்த தாழ்வு மனச்சிக்கல். இது தொடர்பாக பல கதைகளும் இருக்கின்றது, அல்லது பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வரலாற்று அரசியலாக இருக்கட்டும், அல்லது தலைவர்களாக இருக்கட்டும், எவ்வாறு அதிலிருந்து மீண்டு கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய பேர் இன்னும் நிலைக்கிறது என்று சொன்னால் அவர்களுடன் அதிலிருந்து வெற்றி கொண்டால் தான் இன்றும் அவர்களுடைய பேர் நிலைத்திருக்கிறது. எனவே அந்த நிலத்திற்காக அவர்கள் செய்த காரியங்கள் என்ன என்பதை பற்றியும் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். எனவே தொடர்ந்து இன்றைய வணக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த விடயம் தொடர்பாக அதற்கு முன்னிலையில் வணக்கம் முதலாவது பகுதியான சிந்திக்க சில நிமிடம் தேர இருக்கிறது, பார்க்கலாம். நீ உனக்கு விருப்பமானவற்றை வாங்காதே, உனக்கு தேவையானதை வாங்கு. நீ உனக்கு விருப்பமானவற்றை வாங்காதே, உனக்கு தேவையானதை வாங்கு. சிந்திப்பதற்கான சில நிமிடங்கள் ஒரு அருமையான கருத்தை எங்களுக்காக சொல்லி இருந்தது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கும், பல ஆசைகள் இருக்கும். ஆனாலும் கூட எங்களுக்கு தேவைப்பட்ட விடயங்களை மட்டும் நாங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது காசு கொடுத்து வாங்கும் பொருட்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தேவையான விடயங்களை மட்டும் நாங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அடைய வேண்டும், அதை வாங்க வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதுமே சிந்திக்க கூடாது. அதாவது ஒரு பெரிய மகான் கூட சொன்னார், நீ பேராசைப்படு, அப்பொழுதுதான் உன்னுடைய ஆசையாவது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட நாங்கள் ஆசைப்படும் அத்தனை விடயங்களையும் நாங்கள் அடைந்து விட வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் என்று நாங்கள் சிந்திப்பது, நினைப்பது ஒரு தவறான விடயமாக இருக்குமாகவே ஒரு படத்திலையும் கூட ஒரு டயலாக் சொல்லுவாங்க, நீ உன்னுடைய பசி தீர்ந்த பின் சாப்பிடும் இன்னொருவர் ஒரு இட்லியாக இருக்கட்டும், அது இன்னொருவனுடைய உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற விடயங்களை, தேவைக்கு ஏற்ற பொருட்களை மாத்திரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், வாங்கிக் கொள்ள வேண்டும். மாறாக தேவைக்கு அதிகமாக நாங்கள் செய்கின்ற அத்தனை விடயங்களாக இருக்கட்டும், அத்தனை பொருட்கள் நாங்கள் கொள்வனவு செய்வதாக இருக்கட்டும், அது இன்னொருவருடைய தேவை நிமித்தம் அது செய்யப்பட்டது. ஆகவே அந்த அவர்களினுடைய தேவையை நாங்கள் முறியடித்து எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் விதமாக
காரணமாக அது அமைந்துவிடும் இல்லையா? கண்டிப்பாக நீங்க சொல்லுற பொழுது ஒரு ஞாபகம் இருக்கிறது. இந்த சிச்சுவேஷன்ல, அதாவது கொரோனா இந்த சூழ்நிலையில வந்து உண்மையிலேயே எங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் நாங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மாதத்திற்கு எங்களுக்கு இவ்வளவு தேவை சொன்னால் அதை மட்டும் வாங்கிக் கொள்வோம். நாங்கள் பார்த்திருப்போம், கொரோனா வந்து எல்லாம் ஊடகப்பட்டது பிறகு எல்லோருமே அதிக சாமான்கள் தங்களுக்கு தேவையில்லாத அல்லது இன்னும் பல காலத்திற்கு சேமிக்கக்கூடிய மாதிரி சாமான்லாம் வாங்கியிருக்கேன், பொருட்களை வாங்கியிருப்பினோம். அப்படி வாங்குற பொழுது மற்றவர்களுக்கு அங்கே இல்லாமல் போகிறது. எனவே மற்றவர்களை நாங்கள் கணக்கு, அவர்களும் சாப்பிட வேண்டும் தானே. எனவே அந்த ஒரு கருத்து. எனவே இன்றைய காலையிலே ஒரு சிந்திப்பதற்காக ஒரு சிறந்த ஒரு நிமிடத்தை ஒதுக்கி இருக்கின்ற உங்களுக்காக. எனவே அதை சிந்தியுங்கள். உங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் நீங்கள் கொள்வன செய்யுங்கள். தேவையில்லை விருப்பப்பட்ட எல்லாத்தையும் வாங்க முடியாது. அதான் சொல்ற ஆடம்பர செலவுன்னு சொல்வார்கள். பொதுவாக வெளிநாட்டவர்களில் அல்லது வெளிநாட்டு சொந்தங்கள் இருக்கின்றவர்கள் வந்து நிறைய ஆடம்பர செலவு செய்வார்கள். அதனால் இப்படி இழப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது ஒரு பெரிய வாகனம் என்று சொன்னால், பெரிய பைக்கோ அல்லது பெரிய வாகனம் எடுத்து கொண்டு பொழுது அங்கு உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எனவே ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டு எங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் நாங்கள் செலவு செய்து அந்த மீதி காசை சிறந்ததற்கு பயன்படுத்தலாம் என்றதை நாங்கள் ஒரு சிறந்த கருத்தாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் பேசலாம். அதற்கிடையிலே இந்த இறைவணக்கம் பகுதியிலே சைவ சிந்தனை தயாராக இருக்கிறது, பார்க்கலாம். அரகர நம பார்வதிபதே அரகர மகாது. எல்லாம் வெல்ல பிள்ளையாரப்பன் கடலூராம் தொண்டமனாறு செல்வச்சென்னதி பதியிலே எழுந்தருளி அருந்தருகின்ற மிருகப்பெருமான் மலரடி தொழுது இன்று கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க சைவ சிந்தனை நிகழ்வினை தொடர்கிறோம். இன்றைய சைவ சிந்தனை நிகழ்வில் அவதாரத்தின் தொடர்ச்சியை சொல்லுகிறோம். அவதாரம் என்றால் என்ன என்பது நாங்கள் நேற்று பார்த்த விடயம். இறைவன் தன் நிலையிலிருந்து மனித நிலைக்கு இறங்கி வருதல் அல்லது கீழான நிலைக்கு இறங்கி வருதல், அதாவது தெய்வலோகத்திலிருந்து பூவுலகத்துக்கு இறங்கி வருதல். இதை இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் மறைந்திருந்த நிலையில் வெளிப்படுதல், தோன்றுதல் என்று சொல்வார்கள். கடவுள் மறைந்திருந்து வெளிப்படுவதை தோன்றுதல் என்று சொல்வார்கள். அந்த வகை அவதாரத்திலே நாங்கள் ஸ்ரீகிருஷ்ண பெருமானுடைய அவதார சிறப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுடைய 10 அவதாரங்களிலேயே மிக சிறப்பான அவதாரம் இந்த ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். கடவுள் என்கின்ற நிலையை பெருமாள் வெளிப்படுத்திய அவதாரம். அதுதான் இந்த அவதாரத்தின் சிறப்பாகும். இந்த அவதாரம் நிகழ்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றால், மதுரா என்கின்ற நாட்டை ஆண்ட கம்சனுடைய தங்கை தேவகிக்கு 8வது குழந்தையாக ஆவணி மாத அட்டமி திதியிலே பெருமான் அவதாரம் எடுக்கிறார். அவனுடைய தந்தை வாசுதேவன். ஆனால் கம்சனுக்கு தேவகி திருமணத்திலேயே அசரீரி அறிவித்த ஒரு செய்தி, உன் தங்கை தேவகியின் 8வது குழந்தை உன்னை கொல்லும். ஆகவே இந்த குழந்தையை தான் கொள்ள வேண்டும் என்று ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறான் கம்சன். அதற்காக தன் தங்கை என்றும் பெயராமல் தங்கை தேவகியையும் கணவன் வாசுதேவரையும் கொடிய சிறையிலே அடைத்திருக்கிறான். கடுங்காவல் அங்கே இருக்கிறது. அந்த வேளை நடுநிசியிலே அட்டமி திதியிலே பெருமான் அவதாரம் எடுக்கிறார். தாய் தேவகிக்கு குழந்தையாக அந்த சிறையிலே அவர் அவதாரம் நிகழ்கிறது. அவர் அங்கே பிறப்பு எடுக்கிறார். அப்படி பிறக்கின்ற பொழுது அவர் பெருமை ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. குழந்தையாக இருந்தாலும் சகல அம்சங்களோடும் அவர் அவதாரம் நிகழ்கிறது. கையிலே சங்கு சக்கரம் தரித்திருக்கிறார். வேண்டிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அணிந்திருக்கிறார். குழந்தையாக இருந்தாலும் பாட்கடலில் பெருமான் எவ்வாறு காட்சி கொடுத்தாரோ அல்லது வைகுண்டத்தில் பெருமானை நாங்கள் எப்படி காணலாமோ அப்படி அங்கே சிறையிலே அவர் காட்சி கொடுக்கிறார். கரிய ஒரு இது அப்படி அவதரித்த பெருமான் தனக்குள்ளே எண்ணுகிறார், தாய் தந்தை இல்லை என்று இதுவரை எண்ணிய எனக்கு ஒரு நல்ல தாய் தந்தை கிடைத்த நிலையிலே இங்கே அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது. என்னுடைய அன்னையாகிய தேவகி, தந்தையாக வசுதேவர். அந்த வேளை வசுதேவர் தனக்கு இடப்பட்ட கட்டளைப்படியே
இந்த குழந்தையை, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்திருக்கிற இந்த குழந்தையை நள்ளிரவிலேயே எடுத்துக்கொண்டு துவாரகா நோக்கி செல்லுகிறார். அப்படி துவாரகா நோக்கி செல்லுகின்ற பொழுது இடையிலே யமுனா நதி இடையூறு செய்கின்றது. ஆனால் தெய்வ அருளால் இப்பொழுது யமுனையும் வழிவிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. பெருமழை பொழிகின்ற நிலையிலே அங்கே அனந்தன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 1000 தலையுடைய நாகம் குடையாக அங்கே அணிவகுத்து நிற்க அவருடைய பிரயாணம் துவாரகா நோக்கி தொடர்கிறது. அதன் பின்பு நடந்ததை நாளை சொல்லுகிறேன் என கூறி இன்று விடைபெறுகிறேன். அரகர நவபார்வதி பதே அரகர மகாது. சைவ சிந்தனை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். நல்லதொரு கருத்தையும் கூட கேட்டுவிட்டு வந்திருக்கின்றோம். அதே போல இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இந்த தாழ்வு மனப்பான்மையை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ற விடயம் தொடர்பாக சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல விடயங்களை கடந்து வரும் பொழுது இந்த விடயத்தை என்னால் செய்ய முடியாது என்று நாங்கள் சிந்திக்கின்ற அந்த நினைப்பை நாங்கள் நிறுத்திவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல விடயங்களை கடந்து வரும் பொழுது பல அனுபவங்களை நாங்கள் அந்த விடயங்களில் இருந்து பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தில் ஒவ்வொரு விடயங்களுக்கும் முகம் கொடுக்கும் பொழுது அந்த அனுபவங்கள் எங்களுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பத்தையும் சரியான ஒரு வழியையும் காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட சில விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாங்கள் என்னால் இவற்றை செய்ய முடியுமா அல்லது இந்த விடயத்தை நான் செய்தால் எனக்கு தோல்வி வந்து விடுமா என்ற ஒரு நினைப்பை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒரு விடயத்தை என்னால் செய்ய முடியும், அதில் தோல்வி வந்தாலும் பரவாயில்லை, நான் அதில் முயன்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு என்னுடைய மனதில் எழுகிறதோ அப்பொழுதுதான் அந்த விடயத்தில் வெற்றிகரமாக நான் முடிக்க வேண்டும் என்ற ஒரு வழியை எங்களுடைய மனது காட்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. மாறாக இந்த விடயத்தை என்னால் செய்ய முடியாது என்று நினைத்தால் அந்த விடயம் செய்ய முடியாத விடயமாகவே மாறிவிடும். நாங்கள் நினைக்க வேண்டும், இந்த விடயத்தில் என்னால் வெற்றி பெற முடியும், வெற்றி பெறாவிட்டாலும் அந்த தோல்வியை வைத்துக்கொண்டு நான் அடுத்த கட்டத்திற்கு என்னுடைய வெற்றியை நான் அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த தோல்வியிலிருந்து என்ன பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன், என்ன விடயத்தை நான் அதிலிருந்து மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய வெற்றிக்காக என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் படித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அனுபவங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் கூட ஒரு மனிதனை மாற்றிவிடும். அதாவது சமூகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தாழ்வு மனப்பான்மையை சமூகத்தில் இருந்து அவனை ஒதுங்கி வாழ வைப்பதற்கு வழிவகுத்துவிடும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. சமூகத்தில் ஒன்றி வாழுகின்ற அந்த தன்மையை இந்த தாழ்வு மனப்பான்மை அழித்துவிடும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. சமூகத்தில் நாங்கள் 4 பேரோடு கதைக்க வேண்டுமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு முதலில் தைரியம் வேண்டும். என்னால் அவர்களை சமாளிக்க முடியும், என்னால் அவர்களுடன் கதைக்க முடியும், அவர்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு என்னால் பதிலளிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்களை முறியடித்து கதைக்கின்ற அந்த தைரியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். மாறாக இவர்களோடு என்னால் கதைக்க முடியாது, இவர்கள் என்னை தாழ்வாக மதிப்பிட்டு விடுவார்கள் அல்லது என்னை அவதூறாக அங்கே அவமானப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைக்கும் பொழுது, என்னால் முடியாது என்று அந்த இடத்தில் நினைக்கும் பொழுது கட்டாயமாக அவர்களுடன் எங்களுக்கு கதைக்க முடியாது, அவர்களை எதிர்கொள்ளும் அந்த சக்தியும் கூட எங்களுக்கு கிடைக்காது என்பதுதான் உண்மையிலே ஆசியா. நிச்சயமாக நீங்கள் பல கருத்துக்களை தொடர்ந்து கூறியிருப்பீர்கள், ஆனால் அதற்கான நேரம் எங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்தவ தயாராக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறைவணக்க நிகழ்வில் கலந்து கொண்டு குடும்பத்தை பற்றி தொடர்ந்து உங்களோடு எனது சிந்தனையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே குடும்பம் ஓர் பல்கலைக்கழகம் என்ற தலைப்பிலே சிந்திக்கலாம் என எண்ணுகிறேன். குடும்பத்தில் இளையோரும் இளைஞர்களும் முக்கியமானவர்கள். சொல்லுவார்கள், இளமை பருவம் ஒரு எழுச்சியான ஒரு சக்தி மிகுந்த பருவம் என்று சொல்லுவார்கள். இளைஞர்கள் எவ்வாறாக உருவாக்கப்படுகின்றார்களோ அல்லது இளைஞர்கள் எவ்வாறாக தங்களை உருவாக்கி கொள்கின்றார்களோ அவ்வளவுத்துக்குத்தான் அவர்கள் பயனுள்ளவர்களாக நாளைய நாளுக்குரிய தலைவர்களாக வழிகாட்டிகளாக அவர்கள் வாழ முடியும். பிரசித்தி பெற்ற ஒரு ஜென் துறவி ஒருவர் இருந்தார். சாதாரணமான ஒரு வாழ்வை வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார். அவரிடம் மக்கள் சென்று, துறவி அவர்களே, உங்களுடைய விசேடம் என்ன
உங்களுடைய சிறப்பு என்ன என்று சொல்லி அவரிடம் கேட்டார். அவர் சொன்னார், நான் சாதாரணமான ஒரு மனிதன். உண்ணுகின்ற நேரத்திலே உண்ணுகிறேன், உறங்குகிற நேரத்திலே உறங்குகிறேன். இதுதான் என்னுடைய தத்துவம் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அவரிடம் கேள்வி கேட்டவர் சொன்னார்கள், இதிலே என்ன வித்தியாசம் இருக்கின்றது, இதிலே என்ன விசேடம் இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் உண்ணுகின்ற பொழுது நீங்கள் உண்பதில்லை, மாறாக உண்ணுகிற நேரத்திலே வேறு விடயங்களை பற்றி சிந்திக்கிறீர்கள், வேறு பிராக்குகளிலே இருக்கின்றீர்கள், அல்லது யாரையோ பேசி கொண்டிருக்கின்றீர்கள், பகைமையை உணர்வுகளோடு நீங்கள் உண்ணுகின்றீர்கள். ஆனால் நான் அவ்வாறாக அல்ல. நான் உண்ணுகின்ற பொழுது எனது உணவை பற்றி தான் நான் எண்ணுகிறேன், உணவு உண்கின்றேன் என்ற சிந்தனையிலே தான் நான் உணவை உண்ணுகின்றேன். தூங்குகின்ற பொழுது நீங்கள் பல வகையான கவலைகள், பல வகையான வேதனைகள், பல வகையான துன்பங்கள், பல வகையான பொழுதுபோக்குகள், இவ்வாறான நிலைப்பாட்டுகளில் தான் நீங்கள் தூங்குகிறீர்கள். ஆனால் நான் தூங்க என்று சொன்னால் தூங்குகின்ற பொழுது நான் நித்திரையே செய்கிறேன், நித்திரைக்கே போகிறேன். ஏனென்றால் நான் ஒரு சாதாரணமான விழிப்புணர்வோடு இருக்கின்ற ஒரு இளம் துறவி என்று சொல்லி அந்த ஜென் துறவி சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லாரும் சாதாரண வாழ்வைத்தான் நாங்கள் வாழுகிறோம். ஆனால் எங்களுக்கும் அந்த துறவிக்கும் இருக்கின்ற வித்தியாசம் அவரே எங்களுக்கு முதலிலே சொல்லி காட்டிவிட்டார். நாங்கள் சிலவழிலே ஒன்றை செய்கின்ற பொழுது அதிலே எங்களுடைய மனம் நிலைத்திருப்பதில்லை. நாங்கள் உதாரணமாக நாங்கள் உணவு உண்ணுகிறோம் என்று சொன்னால் அந்த துறவி சொன்னதை போன்று நாங்கள் உணவை உண்டு கொண்டிருப்போம். ஆனால் எங்களுடைய சிந்தனைகள் வேறு எங்கேயோ இருக்கும், அல்லது வேறு ஒரு பகைமை உணர்வுக்குள்ளே இருக்கும், வேறு ஒரு சிந்தனைக்குள்ளே இருக்கும், அல்லது நாங்கள் வேறு விடயங்களை பற்றி பேசி கொண்டிருப்போம். நேரத்துக்கு அந்த உணவை நாங்கள் உண்ணுகின்ற பொழுது அதிலே எங்களுடைய அக்கறைகளை, அதிலே எங்களுடைய நோக்கங்களை நாங்கள் வைத்திருக்க மாட்டோம். அதே போன்று தான் எங்களுடைய வேலைகளை செய்கின்ற பொழுது எங்களுடைய மனங்கள் அதிலே ஒன்றித்து இருக்காது. மாறாக நாங்களுடைய வேலையை செய்கின்ற பொழுது எங்களுடைய மனங்கள் எல்லாம் வேறு ஏதோ விடயங்களுக்குள்ளே அவைகள் எல்லாம் பறந்தடித்து கொண்டு இருக்கும். ஆனபடியாகத்தான் அங்கே எங்களுக்கு ஒரு மகிழ்வோ ஒரு நிறைவோ அல்லது அதனாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷமோ மகிழ்வோ அது எழுவதில்லை. மாறாக ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் செய்கின்ற பொழுது அதற்குள்ளே நாங்கள் ஊறியிருந்து அதற்குள்ளே எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். ஒரு இளைஞர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் ஒரு இலட்சியத்தோடு அவர்கள் செயல்பட வேண்டும். இலட்சியம் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே பல சவால்கள் இருக்கும், பல சவால்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டி வரும், பல விடயங்களை அவர்கள் தியாகம் செய்ய வேண்டி வரும், பல பொழுதுபோக்குகளை அவர்கள் தியாகம் செய்ய வேண்டி வரும், பல மாறியாக அவர்கள் உழைக்க வேண்டும், நெற்றி வேர்வையை சிந்தி அவர்கள் உழைக்க வேண்டும். அவ்வாறாக செயல்படுகின்ற பொழுதுதான் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய இலட்சியத்திலே அவர்கள் வளர முடியும். உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றிய சார்ல்ஸ் டார்வின்ஸ் என்பவர் அவர் சிறு வயதிலே இருந்து இளைஞனாக இருக்கின்ற பொழுதே அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். எங்களுடைய சமயத்திலே யோன் போஸ்கோ என்கின்றவர் இளைஞர்களுடைய வழிகாட்டியாக, இளைஞருக்குரிய புனிதராக இருந்தார். அவரும் தன்னுடைய 26வது வயதிலிருந்து இளையோர் உருவாக்குதலையே தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு அவர் செயற்பட்டார். அதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். இவ்வாறாக இளைஞர்கள் ஒவ்வொருவரும் ஒரு இலட்சியத்தோடு அவர்கள் செயல்பட வேண்டும். இலட்சியத்தை அவர்கள் நோக்கமாக வைத்து அதற்கான தியாகங்களையும் அதற்கான பல சவால்கள் வருகின்ற பொழுது அந்த சவால்களை எதிர்நோக்குவதற்குரிய மனநிலைகளோடு மனசங்கங்களோடு அவர்கள் செயல்பட வேண்டும். பெற்றோர்கள் வழிகாட்டிகள் ஆகிய நாங்களும் அதற்கான ஒரு வழிகாட்டுதலை கொடுப்போம். இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான நாளாக, குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு மகிழ்வான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ சிந்தனையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் பல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயத்தை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். ஷியா, தாழ்வு மனசுகளை அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்தணும். சரி, ஓகே. அதுவும் ஒரு தாழ்வு மனசுகள் தான். அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. சரி, ஓகே. தாழ்வு மனசுகளானது ஒவ்வொருடைய மனதிலே தன்னைத்தானே குறைத்து இடப்படுவது, அதற்கு பல உதாரணங்களும் இருக்கிறது. எனவே இந்த தாழ்வு மனப்பான்மையை எவ்வாறு நாங்கள் போக்கிக் கொள்வதற்காக நாங்கள் மேலும் பார்ப்பதற்கு முன்னதாக எல்லோரும் எதிர்பார்த்து கொண்ட விடயமாக இருக்கிறது இந்த ராசி பலன்கள். எனக்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது. கலண்டர்ல யார் போஸ்டா போய் கிளிக்கிறது, எங்களை வீட்டில் அடிபட்டு போய் ஓடி போய் கிளிப்பேன். கிழிச்சிட்டு நான் பார்க்கிறேன் கடகராசினியர்களே உங்களுக்கு நான் சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கும் போல, அல்லது செல்வம் செழிப்பு வந்து செருமண்டு இருக்கும். அப்ப இன்னும் காசு வரப்போது நமக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு சிந்தனைகளும் இல்லையா? எனவே எங்களை மோட்டிவேட் பண்றது ஒரு விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா? அதை தாண்டி அந்த சிந்தனைகள் உங்களுக்காக வேற இருக்கிறது. எனவே உங்களுடைய ராசி பலன்கள் வேற இருக்கிறது. அதை
கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம், ராசி சிம்மம். இன்றைய சுப நேரம் 12:05 முதல் 1:35 வரை. ராகு காலம் 7:35 முதல் 9:05 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் சிரமமான சிக்கல்களான சில விஷயங்களை நீங்கள் கையாளப் போகின்றீர்கள். சில நெருக்கடிகள் வரலாம், சில இடையூறுகள் வரலாம். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் முன்னேறப் போகின்றீர்கள். முன்னேற முடியும். நிச்சயமாக நீங்கள் ஒரு சாதனையாளன், சாதிச்சே தீருவீர்கள். ஆகவே சிரமங்கள், சிக்கல்களை கண்டு அஞ்சாதீர்கள், மனம் குழம்பாதீர்கள். துணிச்சலுடன் இன்றைய கர்மங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். மிக கவனமாக உங்களுடைய கர்மங்களை நீங்கள் ஆற்ற வேண்டும். அதனால் நீங்கள் உங்களுக்கு போதியளவு தன்னிறைவு காணக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். வியாபாரத்தில் நீங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிரமங்கள் மிகுந்த நாளாக இருந்தாலும் வெற்றிகள் நிறைந்த நாளாக விடுகின்றது. இடபராசி அன்பர்களே, அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அரும்பெரும் சாதனைக்குரிய நாளாக இருக்கின்றது. எதையுமே நீங்கள் மிக கவனமாக செயல்படுத்த வேண்டும். அதனால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. தொழிலில் அதிக முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் அதிக சிறப்பு உண்டாகும். குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி தோன்றும். ஆன்மீக ரீதியான விருப்பங்கள் அதிகமாகும். பொது கர்மங்களில் ஈடுபடுவீர்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக விடிந்திருக்கின்றது. ஆகவே இதை சிறப்பாக நகர்த்தி நீங்கள் முன்னேற்றம் காணுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிக சாதுரியமாகவும் மிக இலகுவாகவும் செயல்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடும் நீங்கள் இன்றைய நாளிலே மிகவும் சிக்கல்களும் சிரமங்களையும் எதிர்நோக்கி சில கர்மங்களை நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. நெருக்கடிகள் வரலாம், பற்றாக்குறைகள் ஏற்படலாம், பணச்செலவு ஏற்படலாம், சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்படலாம். ஆனால் அவைகளை கண்டு துவண்டு விடாதீர்கள். அவைகளையும் தாண்டி உங்களுடைய செயல்களில் நீங்கள் முன்னேற்றம் காண வேண்டும். அதனால் நீங்கள் லாபம் கண்டு இன்றைய நாளிலே உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்க வேண்டும். அது உங்களுடைய கையிலே உண்டு. ஆகவே அவதானித்து செயல்படுங்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு மிகுந்த சிரமங்களையும் பொருட்செலவையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள கர்மங்கள்லாம் கிடைக்கப் போகின்றன. ஆனால் நீங்கள் சாதுரியமாக அதனை செயல்படுத்துவீர்கள். நீங்கள் சாதுரியமாக உங்களுடைய கர்மங்களை ஆற்றி வெற்றி காணக்கூடிய ஒருவர், பொறுமையுடன் இயங்கக்கூடிய ஒருவர். அவசரப்பட்டு இந்த கர்மங்களையும் சிந்தித்து செயல்படுத்த மாட்டீர்கள். ஆறுதலாக நிதானமாக செயல்படும் ஒருவராக இருப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமநிலை நாளாக இருக்கின்றது. இரண்டும் கலந்த நாளாக உள்ளதால் உங்களுடைய கர்மங்களை நீங்கள் நன்றாக திட்டமிட்டு ஆலோசித்து, நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து, உறவினர்களுடன் பேசி சில விஷயங்களை நீங்கள் நகர்த்த வேண்டும். தனியே முடிவெடுத்து செய்வதை விட நீங்கள் கூட்டாக சேர்ந்து அதனுடைய தாக்கங்களையும் பின்விளைவுகளையும் உணர்ந்து நீங்கள் செயல்படுத்துவது மிகவும் சிறப்பானதாகும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொதுவாகவே நற்பலனும் தீய பலனும் கலந்த நாளாக இருக்கின்றது. நிதானமாக செயல்பட்டால் நீங்கள் கவலை உறாமல் இன்றைய நாளை களிப்பாக கொண்டாடலாம். சிம்மராசி அன்பர்களே, கடுமையான உழைப்பு இன்றைய நாளிலே உங்களுக்கு வேண்டும். உங்களுடைய கர்மங்களை நீங்கள் சிரமப்பட்டு சிக்கல்பட்டு செய்து முடிக்கப் போகின்றீர்கள். அதனால் பெரும் லாபம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. ஆரம்பம் கடினமாக இருந்தாலும் முடிவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதேபோல் வியாபாரத்துறையிலேயும் அப்படித்தான். நீங்கள் மிக நிதானமாக செயல்பட வேண்டும். அதனால் நீங்கள் நட்டமடைய போவதில்லை, லாபமடைய போகின்றீர்கள். ஆனால் ஆரம்பத்திலே உங்களுக்கு மனக்குழப்பங்கள், விரக்தி நிலை ஏற்படலாம். தீய பழக்க வழக்கங்களுக்குள் மனம் போகும். ஆனால் அவைகளை தவிர்த்து இன்றைய நாளிலே நீங்கள் சிறப்பாக சிந்தித்து செயல்படுத்துவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். உங்களுடைய கர்மங்கள் இலகுவாக உங்களுடைய இலக்குகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எண்ணிய கர்மங்களை இலகுவாக நடத்தி முடிப்பீர்கள். தடைபட்டு போன கர்மங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கஷ்டங்கள் பெரிதாக தோன்றாது.
இலகுவாகவே உங்களுடைய கர்மங்களை நீங்கள் செயல்படுத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் கொண்ட நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இனிய உணவு வகைகள் கிடைக்கும். ஒரு உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் நீங்கள் இன்று ஒரு நிறைவை காணக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகும். துளாராசி அன்பர்களே, புதிய திட்டமிடல்களும் புதிய முயற்சியும் இன்றைய நாளிலே ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தூரதேச பயணங்கள், அதாவது தூர இடங்களுக்கு நீங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உடற்சோர்வு ஏற்படலாம், மனச்சோர்வு ஏற்படலாம். அவைகளை பொருட்படுத்தாதீர்கள். ஓரளவு உங்களுக்கு உற்சாகமான முறையிலே நின்று உங்களுடைய கர்மங்களை நீங்கள் இலகுபடுத்தி செய்து முடிப்பது சிறப்பானதாகும். அதிக லாபம் உண்டு. ஆனால் அளவுக்கு அதிகமான கடின உழைப்பு இன்றைய நாளிலே உங்களுக்கு தேவை. இந்த சிரமத்துக்கு மத்தியிலே நீங்கள் வெற்றி காணப் போகின்றீர்கள். அதற்கேற்றாற்போல் உங்களை தயார்படுத்தி கொண்டு நீங்கள் செல்லுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு தன்னிறைவு கண்ட நாளாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு பல சிரமங்களும் சிக்கல்களும் காத்திருக்கின்றன. அவைகளை தாண்டித்தான் நீங்கள் முன்னேற வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பு 150% தான் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்காக சொட்டு விடாதீர்கள். அவைகளை 100ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் நினைத்தால் அதை செய்து முடிக்கலாம். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயற்பாடும் மிக நிதானமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். நல்ல கர்மங்களை எண்ணி செய்யுங்கள். நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலும் உங்களுடைய தொழிலை நகர்த்தி செல்லுங்கள். அவை உங்களுக்கு பூரண திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். தனுராசி அன்பர்களே, பொருட்செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிக்கல்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றன. தடைகள் வரலாம். அவைகளை தாண்டி நீங்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு. ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் தோன்றக்கூடிய ஒரு கடினமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. அதிகமான லாபம் பெறுவீர்கள். அதிகமான சிறப்பும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. அதே அளவு கஷ்டங்களும் துன்பங்களும் சில விரக்தி நிலையும் தோன்றக்கூடிய வாய்ப்புண்டு. ஆகவே அவதானித்து செயல்படுங்கள். மகர ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வந்தடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிற இடங்களிலிருந்து உங்களுக்கு சுப செய்திகள் வரலாம். சில உதவிகள் கிடைக்கலாம். மனநிறைவு ஏற்படலாம். உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் கையிலே தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே அதனை சரியாக நீங்கள் பயன்படுத்தி செயல்படுத்துவீர்களானால் இன்றைய நாள் ஒரு சிறப்பு மிக்க நாளாக உங்களுக்கு மலரும். இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற கர்மங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனங்களை தளர விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். உற்சாகமாக உழையுங்கள். இன்றைய நாள் ஒரு இனிய நாள். கும்பராசி அன்பர்களே, துணிவும் தெம்பும் உள்ள நீங்கள் இன்றைய நாளிலே மிக சிறப்பாக செயல்பட போகின்றீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த வசதி வாய்ப்பும் நிறைய உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற கர்மங்கள் அனைத்தும் நிறைந்த வெற்றியுடன் அதிக லாபத்துடன் உங்களுடைய மனம் குளிரக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் நியாயமானதாகவும் நேர்மையாகவும் இருக்குமானால் உங்களுடைய தொழில் முயற்சியில் நீங்கள் ஈடுபாடு காட்டும் போது நியாயம் தெரியுமேயானால் நிச்சயம் நீங்கள் அளவுக்கு அதிகமான செல்வாக்கையும் சிறப்பையும் இன்றைய நாளிலே பெறக்கூடியதாக இருக்கும். நேர்மையற்ற முறையிலே எக்கரமத்தை நீங்கள் செய்யாதீர்கள். அதனால் நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. மீனராசி அன்பர்களே, நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய போகின்ற அனைத்து விடயங்களும் மிகச்சிறப்பாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலே அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் புதிய கொள்வனவுகள் செய்வீர்கள். வீட்டுக்குரிய தளபாடங்கள், வீட்டுக்குரிய தேவைகள் அனைத்தும் பூரணமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்நாளை நீங்கள் பரிபூர்ணமாக நல்ல நேர்மையான நிதானமான குணமுள்ள நீங்கள் இன்றைய நாளை ஒரு நன்னாளாக நகர்த்தி சென்று நற்கருமங்களை ஆற்றி அதிக லாபத்தை பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர்
சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். வணக்கம் கபிலன் சூடாக இன்று தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற தலைப்பு, அதாவது இந்த தாழ்வு மனப்பான்மையை எவ்வாறு போக்குவது, தாழ்வு மனப்பான்மையை முறியடிப்போம். எனவே தாழ்வு மனப்பான்மை என்பது எல்லோரிடத்திலும் காணப்படுகின்றது என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சு. பொதுவாக எல்லாரிடத்திலும் காணப்பட்டு அதை வென்றவர்கள் இன்று தலைவர்களாக இருக்கின்றார்கள், இன்று பேசப்படுகின்றார்கள். அதை வெல்லாதவர்கள் இன்று வரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லோருக்கும் இருக்கிற பிரச்சனை, அவரால் தான் எல்லாம் முடியும், அவர் தான் பெரியாள், என்னால் எதுவுமே முடியாது, நான் எதுக்குமே லாய்க்கில்லை என்று சொல்லி நாங்களே எங்களை தாழ்வு மனப்பான்மையோட பார்த்தா கடைசியில் நான் எதையுமே சாதிக்க முடியாது. பல பேர் அப்படியே சொல்லிட்டு தங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த காலத்தை போக்கி விடுகின்றார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையினுடைய காலம் நான் சொல்லுகிற விடயம் மிகவும் குறுகியது. நாங்கள் கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்கு எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது, நான் சின்ன வயதிலே விளையாட்டு, அதாவது அந்த மைதானத்திலே விளையாடியது. ஆனால் இன்று பார்த்தால் நான் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறேன். அப்போது அந்த காலத்தினுடைய இடைவெளி எனக்கு மிகவும் குறுகியது. நான் இப்போ நேற்று தான் எனக்கு விளையாடின மாதிரி இருக்கு, நேற்று தான் நான் பல்கலைக்கழகங்களை படித்த மாதிரி இருக்கு, ஆனால் இன்றைக்கு வந்து இங்கே இருக்கிறேன். அப்போ அந்த காலம் மிகவும் எங்களுக்கு ஒரு குறுகிய மாதிரி தான் கண்ணுக்கு தெரியும். அதே போல தான் வாழ்க்கையினுடைய காலம் உண்மையிலேயே மிகவும் குறுகியது. அது வருடங்களாக இருக்கலாம், ஆனால் கடந்து போன காலங்கள் எங்களுக்கு மிக சின்னதாக தான் தெரியும். எனவே அந்த சிறுகிய காலத்திற்குள் எங்களுடைய லட்சியத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் லட்சியத்தை அடைவதற்கான தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் முதலிலே தூக்கி எறிய வேண்டும். அது இருந்தால் கடைசி வரைக்கும் நீங்கள் சாதனையாளராக முடியாது. ஒரு கதை இருக்கிறது, ஒரு சர்க்கஸ் இருக்கிறது இல்லையா, சர்க்கஸிலே பல வித்தைகள் காட்டுவார்கள். அப்பொழுது அந்த ஒரு அங்கே அந்த யானைகள் பல ஒரு சின்ன ஸ்டூல்ல ஏறி நிற்கும். அப்போது எல்லாரும் யோசிப்பார்கள், இவ்வளவு பெரிய யானை எவ்வளவு கிலோ இருக்கும், அந்த யானை எவ்வாறு இந்த சின்ன ஸ்டூலிலே ஏறி நிற்கிறது என்று அந்த கேள்வி எல்லோருக்கும் மேலும். அப்போ இது தொடர்பாக பலரிடம் பல நாட்டெல்லாம் வினவிய போது ஒவ்வொரு நாட்டவர்கள் வந்து ஒவ்வொரு பதில் அளித்தார்கள். ஒருத்தர் சொன்னார், இது வந்து யானையினுடைய டெக்னிக்கலாக இருக்கலாம் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் சொன்னார், இல்லை அது பிள்ளையாருடைய அருள் தான் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னார். ஏன்னா பிள்ளையாருக்கு யானைக்கு நெருங்கி தொடர்புகிறது. அதே போல் ஒருத்தர் சொன்னார், அது வந்து பாகனுடைய கையில் இருக்கிற அந்த கம்புக்கு பயத்தில் அவர் யானை வந்து பயத்தில் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன சொன்னார், ஒருவேளை யானை தன்னுடைய பலத்தை அறியாமை கூட அதனுடைய காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னார். அப்போ என்ன இதில் காரணம் என்று சொன்னால், உண்மையிலேயே யானை தன்னுடைய பலத்தை அறியாமை தான் அதனுடைய காரணம். யானையினுடைய பலம் தன்னை அறிந்திருந்தால் அந்த பாகனுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும், யானை தூக்கி எறிந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ யானையினுடைய பலத்தை, அது தன்னுடைய பலத்தை அறியாத காரணத்தினால் தான் அங்கே சர்க்கஸில் யானை வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அதனுடைய சர்க்கஸ் செய்கிறது. எனவே எங்களுடைய பலத்தை நாங்கள் அறிய வேண்டும். உண்மையிலேயே தாழ்வு மனப்பான்மையை போக்கிக் கொள்ள சிறந்த வழி இது ஒன்றுதான். எங்களுடைய பலத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல எங்களால் எது முடியும், எங்களால் என்ன செய்ய இயலும், அல்ல நாங்கள் யார் என்பதை எங்களுக்குள்ளே கேள்விகள். பொதுவாக சொல்லுவார்கள், எங்கள் சிறு வயதிலே ஆங்கிலம் படிப்பிக்கின்ற பொழுது ஒரு 3 கேள்விகளை முன்வைப்பார்கள் இல்லையா, அதாவது யார், எங்கே, இப்போது, அந்த 3 கேள்விகள் அதுதான் முக்கியம் என்று சொல்லுவார்கள். கேள்விகளை வைத்து தான் நாங்கள் விடைகளை தேட வேண்டும். அதுபோலத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலேயே எங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கேள்விகளை முன்வைக்க வேண்டும். சரியா, கண்ணாடிக்கு முன் போயிருந்து நாங்கள் சொல்ல, நீ யார், உன்னால் எது முடியும், உன்னால் பாட முடியுமா, ஆட முடியுமா, ஓட முடியுமா, நடிக்க முடியுமா, அல்லது உன்னால் கீற முடியுமா, வரைய முடியுமா, அல்லது உன்னால் வந்து சிறந்த ஒரு அதிபராக வர முடியுமா, உன்னால் ஒரு சாதனையாக வர முடியுமா, அல்லது நீ ஒரு சமூக சேவையாக வர முடியுமான்னு சொல்லி கேள்விகளை நாங்கள் எங்களுக்கு எழுப்ப வேண்டும். பல பேருக்கு எல்லோருக்குமே ஒரு குறைபாடு இருக்கும், எல்லோருக்குமே எல்லா திறமைகளும் இருக்கும். ஏதோ ஒரு திறமை இறைவன் ஒரு அடிப்படையில் கொடுத்திருப்பான். அந்த திறமையை நாங்கள் கண்டதுதான் ஒரு சவாலாக அமையும். பொதுவாக இளைமறை காயா திறமைகள் ஒளிந்திருக்கும்னு சொல்லுவார்கள். அது ஏதோ ஒரு காரணத்தால் வெளிப்படும். இந்த பாடசாலைகள் நடக்கின்ற போட்டிகளாக இருக்கட்டும், அதாவது விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும், அல்லது வலய மட்ட ரீதியாக, இல்லை மாவட்ட ரீதியாக, இல்லை மாகாணத்தில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு நாடக போட்டியாக இருக்கட்டும், அல்லது எழுத்து போட்டியாக இருக்கட்டும், ஒவ்வொரு இலக்கணம் ரீதியாக, தமிழ் ரீதியாக, ஆங்கிலம் ரீதியாக, ஒவ்வொரு மொழி சார்ந்து, அல்லது ஒவ்வொரு சமயம் சார்ந்து, அல்லது ஒவ்வொரு பாடங்கள் சார்ந்து அங்கே போட்டிகள் வைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அங்கே செதுக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு அமைதியான கடலால் ஒரு சிறந்த படகோட்டியை உருவாக்க முடியாது. ஒரு கொந்தளிக்கின்ற கடலால் தான் ஒரு சிறந்த படகோட்டி அவருக்கு அனுபவத்தினூடாக கற்றுக் கொடுக்க முடியும். அதுபோல தான் வாழ்க்கையில் வருகின்ற சவால்கள், பிரச்சனைகள் எல்லாம் எம்மை செதுக்கி ஒரு நல்ல மனிதனாக வருவதற்கு தான் இவையெல்லாம் இருக்கின்றன. எனவே இது தொடர்பான தாழ்வு மனசிக்கல், தாழ்வு மனப்பான்மை தொடர்பாக நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள், அல்லது நீங்கள் அனுபவப்பட்டது, அல்லது நீங்கள் உங்களை எவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அல்லது மற்றவர்களை எவ்வாறு பார்க்கின்றீர்கள், இதிலிருந்து நீங்கள் ஒருவேளை விடுபட்டிருந்தால் கூட அதற்கான சில விடயங்கள் என்னென்ன மற்றவர்கள் சொன்னால் அது பிரயோசனமாக இருக்கும். எனவே அது தொடர்பாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். 021222256556 இந்த இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு
தெரிந்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அதில் பயனை நாங்களும் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் இலக்கியத்தினா. நிச்சயமாக ஷியான், அதாவது எங்களுடைய நேயர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக நாங்கள் இதை கொடுத்துக் கொள்ளலாம். தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்த விடயங்கள் அல்லது நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கும் விடயங்களை கட்டாயமாக எங்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 01-22-22-5656 என்ற எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். எல்லோருமே வந்து ஷியான் வீட்டில் இருந்தபடியே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் கூட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும். ஆகவே எங்களுடைய நேயர்களுக்காக இந்த வாய்ப்பினை நாங்கள் வழங்குகின்றோம். ஆகவே எங்களுக்கு தெரியாத விடயங்களையும் கூட அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். இந்த விடயங்களை பலருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நினைப்புடன் நீங்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே நீங்களும் கூட அழைப்பினை ஏற்படுத்தி எங்களுடன் இது சம்பந்தப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆகவே தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லும் பொழுது நாங்கள் பல விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. சாதாரணமாக சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால், சமூகத்தில் ஒன்றி வாழ வேண்டுமாக இருந்தால் அனைவரையுமே வந்து சமமாக மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வெளியில இருந்து இனம் தெரியாதவர்கள் யாராவது வந்தால் அவர்களுக்கண்டே தண்ணீர் கொடுப்பதற்கோ அல்லது உணவு கொடுப்பதற்கோ வேறு பாத்திரங்களை வைத்திருப்பார்கள். ஏன் அப்படி வைத்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் வினவும் போது அவர்கள் என்ன சாதியோ என்ன மதமோ தெரியவில்லை, அவர்களுக்கு எப்படி நாங்கள் உண்ணும் பாத்திரங்களில் அவர்களுக்கு உணவை பரிமாறுவது அல்லது தண்ணீரை கொடுப்பது என்று சொல்லி ஒரு விடையொன்று வரும். ஆனால் எல்லோருமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருமே மனிதர்கள் தான் என்று நாங்கள் ஒவ்வொருவருமே வந்து ஒவ்வொரு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மதங்களும் சரி இனங்களும் சரி நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்குகின்ற விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆண்டவன் படைக்கும் பொழுது மனிதனாகவே படைக்கின்றான். அவன் பூமியில் வாழும் பொழுது அனைவருமே சமமாகவே மதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் படைக்கின்றான். ஆனாலும் கூட பூமியில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் ஒவ்வொரு விடயங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இவர் இன்ன இனம், இவர் இன்ன மதம் என்று நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் தவிர்க்க வேண்டும். நாங்கள் உருவாக்குகின்ற ஒவ்வொரு விடயங்களினாலும் பிறர் வந்து கஷ்டப்படுகின்றார்கள், பிறர் வந்து சலனப்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிறர் யோசிப்பார்கள், நாங்கள் இவ்வாறான வீடுகளுக்குள் சென்று எப்படி தண்ணீர் கேட்பது அல்லது எப்படி உணவு கேட்பது என்று பலரும் யோசிக்கின்ற ஒரு விதமாகவே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அங்கே வரக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, நாங்கள் போய் உணவு கேட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு தண்ணீரோ ஏதோ ஒரு விடயம் கேட்டாலோ அவர்கள் அங்கே வாசலிலேயே நிப்பாட்டி வைத்துக்கொண்டு பல விடயங்களை அவர்கள் உள்ளுக்குள்ளேயே கதைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். ஆகவே இது தொடர்பாக ஒவ்வொருவருமே வந்து சிந்திக்க வேண்டும். அனைவருமே சமம் என்ற ஒரு நிலையை வந்து இங்கே கொண்டு வர வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் ஒன்றி வாழ வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அனைத்து மக்களையும் சமமாக மதிக்க வேண்டும். அனைவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கான தேவைகளை நாங்கள் அவர்களுக்காக செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். குருன்ற போல ஒரு பாடல் ஞாபகம் வந்தது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற ஒரு சிறந்த பாடல். அதாவது காலையிலே நாங்கள் எழுகின்ற பொழுது ஒரு சில பாடல்களை கேட்போம். அது எங்களுடைய மனதிலே அந்த பதிந்து விடும். பொதுவாக வேலைக்கு செல்கின்ற பொழுது இல்லை நான் படிக்கின்ற காலத்திலே பஸ்ஸில் தான் பயணம் செய்கிறது கூட. அப்போ அதில் கண்டிப்பாக ஒரு அதாவது சிடிபியாக இருக்கட்டும் அல்லது பிரைவேட்டாக இருக்கட்டும் கட்டாயம் அதில் ஒரு பாடுபட்டி இருக்கு. அப்போ காலவேல போடுகின்ற பொழுது இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு செல்கின்ற பொழுது பாடல் எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கும், ஒரு 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 பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அப்போ அந்த பாடல் அன்று நாள் முழுக்க முன்முடுத்து கொண்டே இருப்போம். அந்த மாதிரி தான் இந்த ஒரு பாடல். உண்மையிலேயே குழந்தை வந்து பிறக்கிற பொழுது அதற்கு சமூகத்தினுடைய எதுவுமே தெரியாது. அது பிறந்த உடனேயே அழுகிறதுக்கு காரணம் கூட அது ஒரு புதிய இடம் அந்த குழந்தைக்கு. அங்கே சத்தங்கள் எல்லாம் குழந்தை கேட்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த குழந்தை பயத்தில் அழுகின்றது. எனவே இந்த விடயம் வருகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய புது உலகம் அது. எனவே குழந்தை பிறக்கின்ற பொழுது குழந்தை தான் இருக்கும், அதுக்கு எதுவுமே தெரியாது. அந்த குழந்தைகளை சரியாக வளர்ப்பது என்பது அன்னை கையில் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று அது எவ்வளவிற்கு சாத்தியம் என்பது ஒரு கேள்விக்குறி. என்று சொன்னால் அந்த காலத்தில் வாழ்கின்ற பொழுது அன்னை தான் முழு பொறுப்பை எடுத்துக்கொண்டால், தந்தை வேலை செல்கின்ற பொழுது அன்னை வீட்டிலிருந்து குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுத்தாள். ஆனால் இன்று அன்னையும் வேலைக்கு செல்கின்றாள், தந்தையும் வேலைக்கு செல்கின்றான், குழந்தை தனியே அனாதையாக வீட்டில் இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய எங்களுடைய நாகரிக முகங்களில் நாங்கள் மூழ்கின்ற பொழுது எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்காக நாங்கள் இரண்டு பேருமே, ஒரு கணவன் மனைவி இரண்டு பேருமே ஒரு குடும்பத்தில் உழைக்கின்ற பொழுது அந்த குழந்தையை சரியாக பார்த்துக் கொள்ள யார் வருவார்கள், முன் வருவார்கள்? நாங்கள் வேலைக்கு ஆட்களை வைக்கலாம், பிரச்சனை வேலைகள் இருப்பார்கள், ஆனால் அவர்களால் சரியாக பார்க்க முடியுமா என்ற பொதுவாக சொல்வார்கள்.
தலையிடியும் காய்ச்சலும் அவனவனுக்கு தான் தெரியும்னு சொல்லுவார்கள். அதே போல என்ன சொன்னால் அதாவது அந்தந்த விஷயம் அவருக்கு தான் தெரியும். எனவே வேலையாட்களை வச்சு அவர் சம்பளத்துக்கு தான் வேலை செய்யணும் மொழி அந்த குழந்தைக்காக எதுவும் செய்ய மாட்டான். எனவே அந்த வேலைக்கு அமர்த்துக்கின்ற பொழுது அவர்கள் குழந்தைகளை தங்களுடைய தேவை என்ற இடத்துக்காக வேலைக்கு நித்திரையாக்க கூடும். அவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அதாவது தூக்க மாத்திரையை கொடுத்து ஒரு குழந்தையை நித்திரையாக்கி இருக்கிறார் ஒரு வேலையால் இந்தியாவில் நடந்த சம்பவம் இது. ஒரு குட்டி மாத்திரை ஒரு மாத்திரையை 4 உடைச்சு அந்த சின்ன மாத்திரையை கொடுத்து அவர் அந்த குழந்தையை தூங்க வச்சிருக்காரு. அந்த குழந்தை ஒரு நாள் மயங்கி சோர்வாக இருந்திருக்குது. அதனால ஒரு நாள் வைத்தியசாலை கொண்டு சென்ற பொழுது தான் தெரிய வந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு தூக்க மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்ப இங்கே அதுக்கு பிறகுதான் பெற்றோருக்கு புரிகிறது எனது குழந்தை நான் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தன்மை. எனவே குழந்தைகளுக்கு எதுவும் தெரியும். நாங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குழந்தை தனியே இருக்கிறது, யாருடனும் பேச முற்படவில்லை அல்லது சிரிக்கவில்லைன்னு சொன்னால் அது அந்த குழந்தைகள் பிழை இல்லை, அந்த குழந்தையை வளர்ப்பவர்களுடைய பிழை. ஏனென்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு மற்றொரு பலவருக்கான இடம் கொடுக்க வேண்டும். மற்றொரு கதைப்பவர் முதலிலே தாய் தகப்பன் கதைக்க வேண்டும். தாய் தகப்பனோடு ஒன்றி போகாத குழந்தை எவ்வாறு மற்றோட பழகும்? எனவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக சவாலாக இருக்கிற ஒரு பெரிய சமூகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை. குழந்தைகளோடு நேரத்தை செலவழியுங்கள். அவர்களுக்கு உலகம் தெரியாது, உலகத்தை அவர்கள் கற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு சிரிக்க கற்றுக் கொடுங்கள். பொதுவாக தாழ்வு மனப்பான்மையை போக்குவதற்கு ஒரு பெரிய ஒரு உத்தியாக அமைவது சிரிப்பு. எல்லாராலும் அது முடியாது. மற்றவர்களை பார்த்து சிரிக்கவோ அல்லது ஒரு நகைச்சுவை ஒரு விடயம் கதைக்கின்ற பொழுது அங்கே நகைச்சுவை செய்து அதனை நினைத்து சிரிக்குவது என்பது எல்லாராலும் முடியாது. பலவர் என்னதான் காமெடி சொன்னாலும் நீ 7 மண்டா என்ன சிரிக்க வச்சுப்பேன் நிப்பினோம். அப்ப அப்படியே நாங்களும் இருக்கணும். அப்ப அதையும் தாண்டி அங்க அவர்களால் சிரிக்க முடியலன்னு சொன்னா அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, தாழ்வு மனப்பான்மையோட இருக்கணும் என்றதான் அதனுடைய உண்மையான கருத்து. எனவே இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாங்கள் மற்றவர்களோடு நகைச்சுவையாக கருத்து பழக வேண்டும். சில பேர் ஆஃபீஸில் அலுவலகங்களில் அல்லது வேறு எங்கள் பார்த்து ஸ்டிக்காக இருப்பினோம். பொதுவாக எங்களுடைய பிடி மாஸ்டர்லாம் பார்த்தா பயமாக இருக்கும். அவர் என்னென்னா சில விஷயங்களுக்காக தன்னை உருண்டே முகத்தை வச்சுருப்பார். ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. வீட்டில் நல்லா செஞ்சு கேட்பார். ஆனால் ஒரு பாத்திரத்தை அங்கே ஒரு ஆசிரியராகவே ஒரு கடமையாற்றுகின்ற பொழுது அந்த பாத்திரத்தை ஏற்று அதற்கான பண்புகளை அவர் அங்கே பின்பற்றுவார். அதாவது பிடி மாஸ்டர்ண்டா ஸ்மார்ட்டாக இருக்கணும், நெஞ்சு இப்படி தான் இருக்கணும், இப்படி நிமித்திருப்பார் வேணுமெண்டே. அப்போ அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கணும். அப்போ ஒரு நடிக்க கற்றுக்கொள்றாங்க. வாழ்க்கையில நடிப்பு தானே உலகமே ஒரு நாடக மேடை என்று சொல்லுவார்கள். அந்த நாடக மேடையில் நாங்கள் ஒவ்வொரு நடிகர்கள். எனவே அந்த நடிகர்களாக இருக்கின்ற நாங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பாத்திரத்தை ஏற்று, அதாவது அம்மாவை என்று சொன்னால் அம்மாவாக நடிக்கிறார், அப்பாவன்னு சொன்னால் அப்பாவாக நடிக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஒரு பாடசாலைக்கு சென்றால் அங்கே குலப்படுத்துகின்ற ஒரு மாணவன் நல்ல பிள்ளையாக நடிக்க ஆரம்பிப்பான் என்று சொன்னால் அது பாடசாலையில் நல்ல பிள்ளையாக பேராம் என்று. அதே போல ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு வயதிற்கும் எங்களுடைய பாத்திர பண்புகள் மாறிக்கொண்டே செல்லும். எனவே அந்த பண்புகளை நிர்ணயிப்பது நாங்கள் தான். எனவே அந்த பண்புகளை சரியாக நாங்கள் நிர்ணயிக்க வேண்டும். இந்த பாத்திரம் என்று சொன்னால் இது இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்பது. எனவே எங்களுடைய பாத்திரம் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும். நான் மற்றவரோடு காராக தான் கதைப்பேன் சொன்னால் காராக தான் கதைச்சுட்டு இருப்போம். அப்போ நாங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, இல்லை மற்றோட அன்பாக கதைக்க வேணும், மற்றோட பண்பாக கதைக்க வேண்டும், மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தணும், மற்றவர் சொல்றதை நான் கேட்க வேணும். இது வெரி இம்பார்ட்டன்ட் கீர்த்தனா. அதாவது மற்றவர்கள் சொல்றதை லிசன் பண்றன்றது எல்லாருக்குமே வராது. நாங்கள் ஒரு சிறந்த பேச்சாளராக வேண்டும் அல்லது நாங்கள் சமூகத்திலே மற்றவர்கள் நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். எனவே அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், அதில் சரியான விடயம் இருக்கின்றதா போன்ற பல விடயங்களை நாங்கள் கேட்க வேண்டும். சரியா? சரி. எனவே நாங்கள் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாங்கள் கேட்க வேண்டும், அதன் பிறகுதான் பேச வேண்டும். குழந்தைகள் கூட சிறு வயதிலே எவ்வாறு கற்றுக்கொள்கின்றன, முதலிலே கேட்கிறது, வீட்டிலே பேசுகின்ற வார்த்தைகளை கற்றுக்கொள்கின்றது, அதன் பிறகு தானும் அந்த வார்த்தைகளை பேச முற்படுகிறது. அதனால் தான் குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. எனவே இது போலத்தான் நாங்கள் முதலிலே கேட்க வேண்டும், அதன் பிறகுதான் பேச வேண்டும். தொடர்ந்து இன்றைய நாளில் பகுதி தயாராக இருக்கிறது, வரலாற்றின் பக்கங்கள். அதே போல உங்களுடைய பக்கங்கள் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் சாதனையாளராக வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து அந்த பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். ஆயிரத்து 1913 ஆண்டின் இதே நாளில் மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டு 9 மாத சிறை தண்டனை அடைந்தார். 1921 ஆண்டின் இதே நாளில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒளிமின் விளைவை விளக்கியமைக்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். 1953 ஆண்டின் இதே நாளில் கம்போடியா பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது. 1990 ஆண்டின் இதே நாளில் நேபாளத்தில் புதிய மக்களாட்சி அரசியலமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய வேதியியலாளர் ரொனால்ட் ஜார்ஜ் ரெஃபோர்ட் நாரிஷ் 1897 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். அமெரிக்க வானியலாளரும் எழுத்தாளருமான கார்ல் எட்வர்ட் ஷாகன் 1934 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார்.
தமிழக கவிஞரான பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் 1937 இதே நாளில் பிறந்தார். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க உயிரியலாளர் ஜாக் ஷோஸ்டாக் 1952 இதே நாளில் பிறந்தார். ஐக்கிய ராச்சியத்தின் பிரதமர் நெவில் சேம்பர்லேன் 1940 இதே நாளில் இறந்தார். பிரான்சின் 18வது அரசு தலைவர் சார்லஸ் டி கோலே 1970 இதே நாளில் இறந்தார். தமிழக நாடக மற்றும் திரைப்பட நடிகர் தேங்காய் சீனிவாசன் 1988 இதே நாளில் இறந்தார். இன்றைய நாளில் பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். நாங்களும் கூட இவ்வாறான வரலாற்று பக்கங்களில் இடம் பிடிக்க வேண்டும் அல்லது எங்களுடைய நிகழ்வுகள் இந்த வரலாற்று பக்கங்களில் இடம் பிடிக்க வேண்டுமாக இருந்தால் ஏற்கனவே ஷியான் சொன்னது போல நாங்களும் சாதனை படைக்க வேண்டும், சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் சாதனை படைக்க வேண்டும் அல்லது சாதனையாளர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த தாழ்வு மனப்பான்மையை எங்களிடமிருந்து நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. என்னாலும் முடியும், என்னாலும் இந்த விடயத்தை செய்ய முடியும் அல்லது இந்த விடயத்தில் தோல்வி கண்டாலும் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி என்னால் செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எங்கள் மனதிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் ஒரு விடயத்தை நோக்கி எங்களால் பயணிக்க முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. உதாரணமாக இந்த பாடசாலை காலங்களை எடுத்து பார்த்தாலும் கூட பாடசாலைகளில் ஒவ்வொரு வகுப்புகளிலுமே எங்களுக்கான தவணை பரீட்சைகளோ அல்லது மாதாந்த பரீட்சைகளோ நடைபெறும் பொழுது ஒரு பிள்ளை அதிகமான புள்ளிகள் எடுக்கின்றது, அந்த பிள்ளை வகுப்பில் முதலாவது பிள்ளையாக வருகின்றது என்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்குமே அந்த பிள்ளை நல்லாக படிக்கக்கூடிய பிள்ளை நல்லாக படிக்கும், அந்த பிள்ளை தான் ஒவ்வொரு முறையும் முதலாவது பிள்ளையாக வருகின்றது என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். ஆனால் அந்த பிள்ளையை முறையடிப்பதற்காக நாங்கள் படிக்க வேண்டும், அதாவது போட்டி இருக்க வேண்டுமே தவிர அங்கே பொறாமை குணம் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த இடத்தில் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அந்த பிள்ளையை விட நாங்கள் அதிகமாக படிக்க வேண்டும், அந்த பிள்ளையை விட அதிகமான புள்ளிகளை நாங்கள் பெற வேண்டும், பெறுபவர்களை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டும். மாறாக இந்த பிள்ளையால் மட்டும்தான் முடியும், இந்த பிள்ளை மட்டும்தான். ஆசிரியர்களும் கூட சில பிள்ளைகளை மதிப்பிட்டு வைத்திருப்பார்கள், அதாவது அதிக புள்ளிகள் எடுக்கின்ற மாணவர்கள் தான் பரீட்சையிலும் கூட சித்தியடையும் என்ற ஒரு மதிப்பீட்டை அவர்கள் எடுத்து வைத்திருப்பார்கள். அதுவும் கூட ஒரு தவறான விடயம்தான். தன்னுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் அந்த ஆசிரியர் தான் பாடத்தை கற்பித்துக் கொடுக்கின்றார். ஆகவே நான் கற்பித்துக் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்தை நான் சரியான முறையில் கற்பித்துக் கொடுக்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் அந்த ஆசிரியர் மனதிலே இருந்தால் அனைத்து மாணவர்களுமே நல்ல பெறுபேற்றை எடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர் மனதிலே எழுமா. மாறாக அவர் படிப்பித்த பாடத்திலே அவருக்கு நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் ஒரு பிள்ளை அதிக புள்ளிகளை பெறுகின்றது அல்லது அந்த பிள்ளை மட்டுமே தொடர்ந்தும் அதிகமான பெறுபவர்களை பெறுகின்றது என்றால் அந்த பிள்ளையை தான் நம்புவார்கள். தன்னுடைய கல்வியை விடுத்து, தான் கற்பித்துக் கொடுக்கும் விதத்தை விடுத்து அந்த பிள்ளையை தான் நம்புவார்கள். நான் எப்படி கற்றுக் கொடுத்தாலும், எவ்வளவு பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தாலும் அந்த பிள்ளை அதிக புள்ளிகளை எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆகவே அதிக புள்ளிகளை எடுக்கும் மாணவர்களுக்கு ஒரு விதமான அக்கறையும், குறைந்த புள்ளிகளை எடுக்கும் மாணவர்களுக்கு ஒரு விதமான அக்கறையும் காட்டுவார்கள். மாறாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் சிந்திக்க வேண்டும், நான் தான் இந்த குழந்தைகள் எல்லாருக்குமே பாடத்தை கற்பித்துக் கொடுக்கின்றேன், நான் கற்பித்துக் கொடுக்கும் விதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த பிள்ளைகளினுடைய பெறுபவர்கள் அமையும் என்பதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் சிந்திக்க வேண்டும். அதே போலத்தான் மாணவர்களும் எங்களுடைய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடத்தையும் கவனமாக நாங்கள் செவிமடுக்க வேண்டும். அதாவது ஏற்கனவே ஷியான் சொன்னது போல இந்த லிசனிங், நாங்கள் ஒரு விடயத்தை கேட்டு அதை உணர்ந்து பிராக்டிக்கலாக நாங்கள் அதை உள்வாங்கிக் கொள்ளும் பொழுதுதான் ஒரு விடயத்தை நாங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். நாங்கள் கல்வி கற்பிக்கும் நேரம் வேறொரு சிந்தனையுடன் அல்லது வேறு எங்கே பார்த்து கொண்டு நாங்கள் இருந்தோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த விடயத்தை எங்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியாது என்பதும் முக்கியமான ஒரு விடயமாகவே நாங்கள் செய்கின்ற ஒரு வேளையில் எவ்வளவு முழுமையான கவனத்தை நாங்கள் செலுத்துகின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய நன்மை, எங்களுக்கான நன்மை கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் அந்த விடயங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் எங்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இல்லையா ஷியான்? நிச்சயமாக இருந்த பொழுது ஒரு விடயம், பாடசாலை விடயம் பேசியிருந்தீர்கள். பாடசாலைகளிலே எல்லோருக்கும், எல்லா மாணவர்களுக்கும் சீருடை வழங்கப்படுகின்றது. அங்கே இந்த சீருடை வழங்கப்படுகின்ற பொழுது அந்த சீருடையானது ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லோருக்கும். அது ஏன் என்று சொன்னால் பிள்ளைகளிடையே தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வரக்கூடாது என்று சொன்னால் பணக்கார பிள்ளைகளும் பாடசாலையில் படிப்பார்கள், ஏழைகளுடைய பிள்ளைகளும் படிப்பார்கள். படிக்கின்ற பொழுது அவர்களால் இன்ன உடை தான் உடுத்த முடியும் என்று சொன்னால் அவர் வருகின்ற பொழுது அந்த இன்னொரு பிள்ளையை பார்த்து என்னால் இவ்வாறு உடுத்த முடியவில்லையே, என்னால் இவ்வாறு சப்பாத்து அணிய முடியவில்லையே, அல்லது என்னால் இவ்வாறு அவர்கள் போட்டிருக்கின்ற சங்கிலி போல போட முடியவில்லையே, அல்லது காப்புகள் போட முடியவில்லை என்று சொல்லி குழந்தைகள்
மனப்பான்மைகள் ஏங்குவார்கள் என்பதற்காகத்தான் பாடசாலைகளிலே தங்க நகைகள் அணிவது அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் இந்த சீருடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தாழ்வு மனப்பான்மை என்பது சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக. என்று சொன்னால் சிறு வயதில் அதாவது 5ல வளையாத 50ல் வளையமான்னு சொல்லுவார்கள். எனவே அந்த 5ல பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்துருவோம். இப்போ தாழ்வு மனப்பான்மை அப்போ ஏற்படுத்தினா அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அந்த மாதிரி இந்த தாழ்வு மனப்பான்மை வந்துச்சோ அதை கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யும். எனவே அதை நீக்கணும்னு சொன்னால் சிறு வயதிலேயே நாங்கள் அந்த இதை கிள்ளி விட்டுறோம், மொழியை கிள்ளி விட்டுறோம். அதனால தான் இந்த சிறு வயதில் படிக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை ஒரே மாதிரி வழங்கப்படுகிறது. எனவே மாணவர்கள் மத்தியிலே அந்த தாழ்வு மனப்பான்மையை நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எனவே பாடசாலைக்கு அது வந்தது. அதே போல பரீட்சை புள்ளிகள், இந்த பரீட்சை புள்ளிகள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த படித்த மாணவர்கள் நன்றாக படிக்கின்ற மாணவர்களுக்கு தான் ஆசிரியர்கள் கவனிப்பார்கள். ஒரு விடயம் இருந்தது, உண்மையிலே அது அவர்களுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட் சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கும் இருக்கு. எங்களுக்கு பிடித்த ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் பிடிக்கும், ஆங்கில டீச்சர் பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஆங்கிலம் துண்டாகிறாரு அப்படியும் இருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு சில அந்த படிக்கின்ற அதை நன்றாக படிக்கின்ற ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவியினுடைய பரீட்சை புள்ளிகள் எடுத்து பார்த்தால் ஏதாவது ஒரு பாடத்தில் அந்த மாணவிக்கு பரீட்சை புள்ளி குறைவாக இருக்கும். அது ஒரு ஆங்கில பாடமாக இருக்கலாம், அல்லது தமிழ் பாடமாக இருக்கலாம், அல்லது சமயமாக இருக்கலாம், அல்லது விஞ்ஞானமாக இருக்கலாம், அல்லது வரலாறாக இருக்கலாம், அல்லது குடியுரிமையாக இருக்கலாம். இவ்வாறு ஏதாவது ஒரு பாடத்தில் அந்த குழந்தைக்கு பரீட்சையினுடைய புள்ளிகள் குறைவாக இருக்கும். ஆனால் அதே இடத்திலே எல்லா பாடத்திலும் குறைவாக வாங்கிய ஒரு பிள்ளையினுடைய ஒரு பாடத்திலே புள்ளிகள் அதிகமாக இருக்கும். அது நடனமாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், சித்திரமாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், அல்லது இசையாக இருக்கலாம், அல்லது கணிதமாக இருக்கலாம், ஆங்கிலம், இப்படி ஏதோ ஒரு பாடத்துறையிலே அந்த மாணவன் சிறந்த ஒரு புள்ளியை வாங்கியிருப்பான் ஏனைய பாடங்கள் குறைந்தாலும். அப்ப இங்கே நாங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு என்ன வருகிறதோ அதைத்தான் நான் கொடுக்க முடியும். எனக்கு நன்றாக கணிதம் செய்ய வருகிறது அல்லது என்னால் நன்றாக பாட முடிகிறது என்று சொன்னால் அவன் சங்கீத பாடத்தில் அதிக புள்ளிகள் எடுத்திருப்பான். ஆனால் அந்த திறமை இன்னொரு அதிக புள்ளிகளை எடுத்த வேணை பாடங்களில் அதிக புள்ளிகள் எடுத்த மாணவிக்கோ மாணவனுக்கோ இல்லை. எனவே எங்களுடைய அந்த திறமையை வைத்து நாங்கள் முன்னேற வேண்டும். பாடசாலை காலங்களில் பொதுவாக ஒரு சிறப்பு தேர்ச்சி பெறத்தான் வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் மறந்துதான் வேண்டும். அதற்கு நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும், சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்ப அதனூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய சித்திகளை அடைந்து கொள்ள முடியும். எனவே பாடசாலை மட்டத்திலிருந்தே இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குவதற்காக பல வழிமுறைகள் செய்யப்பட்டிருக்கணும். பொதுவாக ஒவ்வொரு அதாவது வைக்கின்ற விளையாட்டு போட்டிகளிலே இந்த தலைமையாக ஒரு மாணவனை தெரிவு செய்வார்கள். எனவே அந்த தலைமையாக வருகின்ற மாணவன் தன்னுடைய தாழ்வு மனச்சிக்கலை போக்கி மற்றவர்களுக்கு எவ்வாறு தன்னுடைய அந்த பதவியை வைத்து மற்றவர்கள் எவ்வாறு பார்க்கிறான் அல்லது மற்றவர்கள் எவ்வாறு வழி நடத்துகின்றான். எனவே அங்கே அவனுடைய ஆளுமை பண்புகள் வளர்க்கப்படுகின்றன. இதனூடாக அவன் தாழ்வு மனச்சிக்கலை போக்கிக் கொள்ள முடியும். மற்ற மாணவர்களும் அவனை பார்த்து நானும் இவனாக வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போராட வேண்டுமே ஒழிய என்னால் முடியவில்லை அவன் வந்து விட்டானே என்று சொல்லி நாங்கள் ஒரு காலம் நிற்கக்கூடாது. எனவே ஒருவரை உதாரணம் காட்டுவது உங்களை எளிமைப்படுத்துவதற்காக அல்ல. அவனை போல நீங்களும் முயற்சிக்க வேண்டும். நீங்கள் பரீட்சைகள் அதிக புள்ளிகள் எடுத்தால் நீங்கள் மாணவர்களாக முடியும், அல்லது நீங்கள் விளையாட்டுத் துறைகள் அதிகமாக புள்ளிகள் வாங்கினால் நீங்கள் மாணவர்களாக முடியும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், அதன் பிறகு அதை தொடர்ந்து நாங்கள் முயற்சிப்போம். அந்த முயற்சியை தூண்டுவதற்காக அமைகின்ற விடயங்களை நாங்கள் எங்களுக்கு தாழ்வாக எடுத்துக்கொள்ள கூடாது. அதை உதாரணமாக வைத்துக்கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டும். அதே வேளையில் நாங்கள் அதை குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய, அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவார்கள் இந்த தாழ்வு மனப்பான்மை ஆங்கிலத்திலே. எனவே இந்த பிரச்சனையை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னால் அல்லது குறைக்க வேண்டும் அல்லது இல்லாதொழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டியது மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுவது. பொதுவாக காதலன் காதலிலே பெரிய பிரச்சனை ஏற்படும், கணவன் மனைவியிலே பெரிய பிரச்சனை ஏற்படும். அதாவது காதலன் காதல் என்று பார்த்தால் திருமணமாவதற்கு முன்னர் அவனை பேர் பைக்ல திடீரான், நீ நடந்து திடீரன்னு சொல்லுவா காதலி. அதே மாதிரி அவளை பார்த்தியா இவ்வளவு முடி அவளுக்கு நீளமா இருக்குது, நீ வச்சுக்க ஒரு காக்கத்து முடி, அந்த மாதிரி ஒரு சின்ன சண்டை இருக்கலாம். அந்த மாதிரி அந்த ஒவ்வொருத்துக்குள்ள ஒப்பிட்டு கைக்கிறது. அப்ப ஒப்பிட்டு கைச்சிங்கன்னு சொன்னா உங்களுடைய அந்த வாழ்க்கை இழந்து போய்விடுவோம். நாங்கள் திருமணத்துடன் செல்ல முடியாது. ஆனால் அந்த காதலன் காதலிக்குள் நீ இவ்வாறு இருப்பதான் எனக்கு பிடித்திருக்கிறது, அல்லது இந்த சாப்பாட்டிலே கணவன் மனைவிகள் வர பெரிய பிரச்சனை. அதாவது சாப்பாடுல சொல்ல உப்பு காணாம இருக்கலாம். அப்ப சொல்றது என்னடி சமைக்கிற உப்பு இல்ல ஒண்ணும் இல்ல உனக்கு சமைக்கன்னு தெரியாது சொன்னா அந்த பெண்ணுக்கு ஏகப்பட்ட, மனைவிக்கு உண்மையில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. பிள்ளைகள் பிறந்தாலும் இன்னும் பெரிய வேலை, தாயாகி விட்டால் இன்னும் பல வேலைகள் இருக்கிறது. அப்ப அது சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் உப்பு இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்ப அது சொல்லுற முறைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல கணவன் மனைவிக்குள்ளும் அத்தான் என்ன பக்கத்து வீட்டு ஆத்தால மாமியால பாத்தீங்களோ அவ சாரி கட்டிட்டு போன பாடங்கள் கூட எழுந்திருக்கிறேன். எனவே இந்த பக்கத்து வீட்டை பார்த்து எங்களை கம்பேர் பண்ற ஒப்புறது. அதாவது அவளை பாத்தீங்களா அவருக்கு கணவன் எவ்வளவு சாரி வாங்கி கொடுக்குறாங்க தெரியுமா, சாரி வாங்கி கொடுக்குறாங்க, மாசம் மாசம் மல்லிகை பூ வாங்கி தராங்க, அல்வா வாங்கி கொடுக்குறாங்க, அது பிறகு ஏதாவது படத்தை கூட்டு போறாங்க, நீங்களும் நிக்கிறீங்கன்னு சொன்னா அவரால் எதுவும் முடிவு தான் செய்யலாம். அப்ப ஒப்பிடுகின்ற பொழுது அங்க முரண்பாடுகள் தோன்றுகின்றன. அவருக்குள்ளே ஒரு தாழ்வு மனசுக்களே மனைவியை உருவாக்கி விடுகின்றால் இவள் சொல்லுற பொழுது ஒரு நாம வேர்த்திலையோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி
மாதிரி அவருக்கு தோணிவிடும். எனக்கு தோன்றின பிறகு சரியா மனநல உள்ளாக கூட அல்லது இறப்புகளுக்கு கொண்டு செல்ற தன்மைகளும் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, பொதுவாக மாணவர்கள் மத்தியிலேயும் இந்த ஒரு சம்பவம் நிகழ்கின்றது. எனவே ஒருவரோடு நாங்கள் எங்களை ஒப்பிடுகிற தன்மையை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். நாங்களும் எங்களை ஒப்பிடக்கூடாது. அதே போல மற்றவர்களும் எங்களோட அதாவது பொதுவாக சொல்லுவார்கள், அவளை பார்த்தியா அப்படி இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க சொல்லிட்டு நான் உங்களை ஒப்பிடக்கூடாது. அது நாங்களும் மாட்டேன், அவள் அப்படி இருக்கிறாளே நானே இப்படி இருக்கேன் அந்த மாதிரி ஒப்பிடக்கூடாது. வாழ்க்கை எல்லாருக்குமே லேசா அமையறது இல்லை. இல்லை எனக்கு மட்டுமே வாழ்க்கை இப்படி இருக்கு எல்லாருமே கேட்கிற கேள்வி. ஆனா அவருக்கு மட்டுமே அந்த பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே இருக்கிறது. ஒரு கதை ஒன்று இருக்கிறது. அதாவது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒரு அரசன் சொல்லுகின்றான், ஒரு தொட்டி ஒன்று கட்டி அந்த தொட்டியிலே எல்லோரும் ஒரு குடம் தண்ணி கொண்டே உள்ளே ஊற்ற வேண்டும் என்று சொல்லி, ஆளுக்கு ஒவ்வொரு குடம். அன்றைய அங்கு நிறைய மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு அரசன் என்றால் ஒரு கிராமம் என்றால் நிறைய பேர் இருப்பார்கள். அப்பொழுது சிந்திக்கின்ற விடயம் என்னென்றால், நான் ஒரு ஆள் ஊத்தாட்டிக்கு தெரியவா போகுது, சரி நான் ஒரு ஊத்தாட்டிக்கு தெரியவா போகுதுன்னு சொல்லி கடைசியில பார்த்தா அந்த தொட்டி வெறுமையா இருக்குது. அப்ப என்னன்னா இந்த எண்ணங்கள் எல்லாரும் மத்தியிலும் இருந்திருக்கிறது. நான் ஒரு ஆள் ஊத்தாட்டி தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தால தொட்டி நிறையவே இல்லை. அப்ப இந்த மாதிரி தான் எங்களுடைய மனப்பான்மையும் காணப்படுகிறது. நான் இல்லாட்டிக்கு தெரியவா போகுது அந்த மாதிரி இல்லாம எங்களுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்கா தெரியப்படுத்தணும், எங்களுடைய வேலையை நாங்கள் சரியா செய்யணும். சரியா? அப்ப அந்த விடயங்களை நாங்கள் கவனிக்கணும். தாழ்வு மனப்பான்மை போகிறதுக்கு சிறந்த வழி மற்றவர்களோடு நாங்கள் முதலை எங்களை ஒப்பிடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒப்பிடாமல் இருப்பவர்கள் தான் என்று தலைவர்களாக இருக்கின்றார்கள், தலைவராக இருந்தவர்கள், அவர்களை நாங்கள் பேசுவதற்கு தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து குறள், அதாவது எங்களுடைய புலவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் என்று குறிப்பிடலாம். 2 வரிகளில் எண்ணத்தையும் விளக்கி விட்டார். பொதுவாக ஒரு பாடலும் இருக்கிறது இல்லையா, அதாவது வாழ்க்கையிலே 2 குறள் போலன்னு சொல்லுவார்கள். அதாவது கணவன் ஒரு வரி, மனைவி ஒரு வரி, அது 2 சேர்த்து தான் தூண் நிலைக்கும். அந்த மாதிரி தான் குறள் ரொம்ப அழகான குறள்கள். ஒவ்வொரு விளக்கத்தையும் சிறப்பா 2 வரியில கொடுத்து, அதுக்கு பொழிப்புரை நடத்துறதுக்கு ஒரு 10 வரி வேணும். ஆனா அந்த 2 வரியில ஒரு சிறந்த ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். இதைத்தான் சொல்லல, அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அறத்துப்பால், காமத்துப்பால், பொருட்பால் சொல்லி முக்கியமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவையான முக்கிய அம்சங்கள் அறநூலாவுடாக வெளியாக இருக்கிறது. எனவே அந்த ஒரு குறளை, அந்த குறளை விளக்குற கதையினுடைய குணசிறம் ஐயா காத்து கொண்டிருக்கிறார், பார்க்கலாம். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு அன்பான கால வணக்கம். இன்று குறள் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 38ஆம் அதிகாரமான ஊழ் என்ற அதிகாரத்தின் 3வது குறளுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். ஒருவன் எவ்வளவுதான் உழைத்தால் என்ன, பல நுட்பமான நூல்களை கற்றால் என்ன. நுட்பமான நூல்கள் என்றால் வேதங்கள், உபநிடதங்கள், ஆகங்கள், பாரதம், ராமாயணம் இப்படியான தத்துவ நூல்கள் எல்லாவற்றையும் கற்றாலும் இறைவனை வணங்கி ஒழுக்கமாக வாழாவிட்டால் அவனுக்கு அந்த கற்றறிவு வராது, ஊழ் விடாது. ஊழ் அவனை மேன்மையடைய விடாது. கற்ற நூல்களின் அறிவு அவனுக்கு வராது, பேதையாயிருப்பான், மடையனாயிருப்பான், அப்படித்தான் இருப்பான். அப்போ அதுதான் இன்றைக்கு உனக்கு நடந்திருக்கு. நீ முன்பு பாடசாலையில் படிக்கலையும் நல்ல விசுவாசமாக கடவுளை வணங்கி வந்த நீ, அதன் பிறகு மடத்திலே எல்லாம் பிரசங்கங்கள், உபதேசங்கள், புராண வகுப்புகள், திருமந்திர வகுப்புகள் எல்லாம் நாங்கள் வைக்கிறாங்கள். அது எல்லாத்துலேயும் கலந்து கொண்டு எல்லாவற்றையும் அறிஞ்ச நீ. ஆனால் அப்படி இருந்தும் உனது நடத்தையால் நீ என்ன செய்துட்ட, நான் தான் பெரியவன், என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்ற நிலைக்கு நீ வந்துட்ட. இது ஒரு தவறான முடிவு. அதனால தான் ஊழ் என்ன செய்யும் என்றால், நல்லதை செய்தால் நன்மையை தரும், தீயதை செய்தால் தீமையை தான் தரும். நாங்கள் தீமையை செய்து போட்டு நன்மையை எதிர்பார்க்க முடியாது. முன்பு எமது மூதாதையர் சொல்வார்கள், பாவக்கொட்டை நட்டால் சுரைக்காய் காயாதன்று. அப்போ தீமை செய்தால் தீமை தான் வரும், நன்மை செய்தால் நன்மை தான் வரும். அது எவ்வளவு நுட்பமான நூல்களை படித்தால் என்ன, எவ்வளவு கோடிக்கணக்கான பணங்களை வைத்திருந்தால் என்ன செய்தாலும் ஊழின் படிதான் யாவும் நடக்கும். ஊழ் என்பது நாங்கள் செய்யும் பாவங்களும் புண்ணியங்களும் தான். அப்போ இது நான் முன்னுக்கே சொன்னேன், இவன் உணர்ச்சி இல்லாதவன், இவன் சடம்கள். அப்போ இவன் பேசாமல் ஒரு கரையில் இருக்கும். இறைவன் தான் அதை சேர்த்து வைப்பான். செய்கிற பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்ய 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 சேர்த்து வச்சு எங்களுக்கு தருவான். நாங்கள் உண்டியலில் காசை போட்டுட்டு பிறகு கடைசி நேரம் உடைச்சால் 1000 ரூபா 2000 ரூபாண்டு சில்லறையாக 1 ரூபா 2 ரூபாயை போட்டப்போ நம்ம 1000 ரூபாயாக வர்ற மாதிரி நமக்கு நாங்கள் செய்கிற புண்ணியமும் பாவமும் சேர்ந்து மொத்தமாக வரும். அப்போ நாங்கள் இந்த பாவத்திலேருந்து நீங்க வேணுமா இருந்தால்
கடவுளை வணங்க வேணும், வேறு வழி இல்லை. கடவுளை நீ தான் தஞ்சமென்று வணங்க வேணும். ஒன்று தான தர்மம் செய்ய வேணும், அதோட எல்லோரோடும் நல்ல உறவு கொள்ள வேணும். நீ இப்போ அப்படி இல்லை, எல்லோரோடும் நல்ல உறவு இல்லை, பணத்தாசை பிடிச்சி உன்னிடம் ஏராளம் பணம் இருக்குது, உனக்கு என்னத்துக்கு பணம்? அப்போ பணத்தாசை பிடித்து நீ தீய நடவடிக்கைகள் ஈடுபடுற, கொண்டு செல்லக்கூடாத பொருட்களை இங்கே இருந்து கொண்டு சொல்கிறாய், அங்கே இருந்து கொண்டு வரக்கூடாத பொருட்களை கொண்டு வருகிறாய். இதனால தான் இறைவன் ஊழ அனுப்புகிறது இறைவன். அப்போ தான் அவர் வந்து ஒன்றும் செய்கிறே இல்லை, அவர் நேரடியாக வந்து செய்கிறே இல்லை. அருள் செய்கிறன்றாலும் திருவருள்களால் அருள் செய்வார். அதை மாதிரி ஊழால் தான் நன்மதியுமே செய்வார். இதை நீ உணர வேணும். எத்தனையோ தரம் உனக்கு உணர்த்தினது, எத்தனையோ பிரசங்கங்களில் நீ கேட்டனி, எத்தனையோ தரம் நூல்களை படித்து அறிஞ்சனி. அப்படி இருந்தும் உனக்கு புத்தி வரவில்லை என்றார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம். அழகிய 2 வரி குரலை எங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் ஒரு அழகான கதை மூலம் KV குணசேகரம் ஐயா அவர்கள் விளங்கப்படுத்தி இருப்பார். அதே போலத்தான் ஷியான், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் பிறருக்கு சொல்லுகின்ற விதத்தை பொறுத்து இருக்கின்றது அவர்கள் எடுத்துக்கொள்ளும் விதம் என்பதை போல நாங்கள் பிறருக்கு எவ்வாறு கூறுகின்றோம், அதை பிறர் எவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் அதை தெரிவிக்க வேண்டும். மாறாக எங்களுடைய கருத்துக்களையோ எங்களது சிந்தனைகளையோ நாங்கள் வெளிப்படுத்தினால் மாத்திரம் போதும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் எந்த ஒரு விடயத்தை நாங்கள் வெளிப்படுத்தினாலும் அது ஒரு சில இடங்களில் தவறாகவும் முடிந்துவிடும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாழ்வு மனப்பான்மை தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கிய ஒரு விடயமாக இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதற்கு இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த யூகங்கள். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் சில விடயங்கள் அப்படி நடக்காமல் இருந்திருக்கும், ஆனால் இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்களே அந்த யூகங்களை ஏற்படுத்தி கொள்வோம். ஏன் சமூகத்தில் நான் மதிக்கப்படாமல் இருக்கின்றேன், ஒருவேளை என்னிட்ட காசு இல்லை, அல்லது சமூகத்தில் நான் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இல்லை, அதனால தான் பிறர் என்னை பார்க்காம இருக்கிறாங்களோ அல்லது பிறர் என்னை மதிக்காமல் இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. பாடசாலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சில பிள்ளைகளோட சேராமல் இருக்கிறதுக்கு ஏன் என்னோட சேராமல் இருக்கிறாங்க, நான் படிக்காதனால என்னோட சேராமல் இருக்கிறாங்களா, அல்லது என்கிட்ட காசு இல்லை அப்படின்றதுனால என்னோட சேராமல் இருக்கிறாங்களா, அல்லது பேசாமல் இருக்கிறாங்களா அப்படின்றத பிள்ளைகளே தங்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். அதே போல தான் வேலை செய்யும் இடங்கள்லையும் கூட நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்களுக்கான சில வேலைகள், அதாவது எங்களிடம் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் உணர்ந்தாலும் கூட எங்களுக்காக அந்த வேலைகளை தர மறுக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா, அல்லது என்னிடம் அந்த வேலையை தரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா, அல்லது அவர்களுக்கு பிடித்தவர்களிடம் அந்த வேலையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலையுமே நாங்கள் பார்த்தோம்னு சொல்ல நாங்களே ஒவ்வொரு யூகங்களை உருவாக்கி கொள்கின்றோம். என்னால் முடியாததுனால என்னிடம் அந்த வேலைகளை செய்யவில்லை, அல்லது என்னிடம் பேசவில்லை, என்னை ஒதுக்குகிறார்கள் என்று சொல்லி நாங்களே ஒவ்வொரு யூகங்களை உருவாக்கி கொள்கின்றோம். இதுவும் கூட தாழ்வு மனப்பான்மைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணமாக அமைகின்றது. ஆகவே நாங்கள் அனைவருடனும் முதலில் பேச வேண்டும், கலந்துரையாட வேண்டும். ஒருவருடன் ஒருவர் நாங்கள் பேசும் பொழுது, எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது, அவர்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் செவிமடுக்கும் பொழுதுதான் அவரை பற்றி நானும் புரிந்து கொள்ள முடியும், என்னை பற்றி அவர்களும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரிடத்தில் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும், ஒவ்வொரு பண்புகள் இருக்கும். இப்போ ஷியான், நான் உங்களோட கதைக்காமல் இருந்துட்டு ஷியான் அப்படிப்பட்டவர், ஷியான் இப்படிப்பட்டவர், ஷியானுக்கு என்ன பிடிக்காது, ஷியானுக்கு அவர்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நானாவே ஒரு யூகத்தை எடுத்துக்கொண்டால் அது அப்படித்தான் அமையும். நான் நினைப்பது தான் சரி என்று நாங்கள் நினைத்து விடுவோம். ஆனால் நான் போய் ஷியானோட பேசணும், பேசி ஷியான் இப்படித்தான், ஷியானுக்கு என்னையும் பிடிக்கும், ஷியான் என்னோடையும் கதைப்பார் அப்படின்னு சொல்லி நானே எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை அல்லது எனக்குள்ளே ஒரு எண்ணத்தை நான் கொண்டு வந்தால் மாத்திரமே பிறருடன் நான் சரளமாக பேசுவதற்கு முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எடுக்கின்ற யூகங்கள் சரியானதா தவறானதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக யூகங்கள் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதில் சரியானது எதிர்மறையானதை விட்டுட்டு நேர்மறையானதை எடுக்கலாம். பொதுவாக எங்களுடைய சிந்தனைகளிலே எதிர்மறை சிந்தனை காணப்படும்போது நாங்கள் சாதனையாளர் வர முடியாது. எங்களுடைய எதிர்மறை சிந்தனை தூக்க வேண்டும். நீங்க சொன்னது போல சியா நல்லவர்னு சொன்னாங்க, நல்லவர் தான். பொதுவாக ஒரு சில பேர் இந்த ஒரு திரைப்படம் ஒன்றில் பார்த்திருந்தேன். அந்த திரைப்படத்தில் வருகிற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் ஒரு கொஞ்சம் ஒரு
ஒரு மிடில் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஆனால் அவர் தான் பார்க்கின்ற எல்லோரையும் இவர் என்னையும் விட சிறந்தவர், என்னையும் விட நல்லவர் சொன்ன வார்த்தையை அதிகம் பயன்படுத்துவார். அந்த வார்த்தையே அவரை நல்லவனாக மாற்றிவிடும். அந்த படத்தினுடைய இறுதி கட்டம் கூட அவர் தான் வருகிறது. எனவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொல்லுகின்ற ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்தது. இந்த அப்பர் சுவாமிகளை எல்லோருக்கும் தெரிந்திருக்கு, நாங்கள் படித்திருப்போம் இல்லையா? அதாவது சமய பாடம் கண்டிப்பாக தேவாரங்கள் பாடமாக்கி அதற்கு ஒளிப்புரை எழுதி அதற்காகவும் நாங்கள் அல்லது இந்த ஓயில்ல நாங்கள் பெற்ற பாடம்னு சொன்னா அந்த பாடத்தை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப இலகுவா பெற்றுவோம். ஏன்னா அது பிடித்த பாடமும் கூட. இந்த சமய பாடத்திலே கேட்ட ஒரு கதை, அதாவது இந்த நாபுக்கரசர் திருமறைக்காட்டு கதவு, அதாவது அந்த ஆலயத்துடைய கதவு திறப்பதற்காக அவர் பதிகம் பாடுகின்றார். அந்த இடத்தில் சம்பந்தரும் இருக்கின்றார். எனவே அந்த திருமறைக்காட்டு கதவு திறக்கவில்லை என்பதற்காக பல பதிகங்களை பாடுகின்றார். அதன் பிறகு பல பதிகங்களை பாடியதன் பிறகுதான் அந்த ஆலயத்துடைய கதவு திறக்கிறது, ஒவ்வொரு கதவு திறக்கிறது. அதன் பிறகு அந்த திருமறைக்காட்டினுடைய ஆலயத்தினுடைய அந்த சிவனுடைய ஆலயத்தினுடைய கதவை மூட வேண்டும். உடனே சம்பந்தர் ஒரு பாடலை பாடுகின்றார், திருஞான சம்பந்தர் ஒரு பாடலை பாடுகின்றார். உடனேயே அந்த கதவு மூடிவிடுகிறது. அதிலே அப்பர் சுவாமிகள் மூச்சு ஏற்று மயங்கி விழுந்து போய் விடுகிறார். உடனே சரி சம்பந்தர் நான் அவரை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவரை தூக்கி கொண்டு செல்கின்றார். என்ற ஒரு மடத்தில் வைத்துவிட்டு அவருக்கு தானே சேவைகளை செய்கின்றார். அதன் பிறகு அவர் எழும்பிய பிறகு அப்பர் சொல்கின்றார், யானப்பால் உண்ட சம்பந்தன் ஐயா, ஒரு சந்தேகம் ஒன்று எனக்கு எடுக்கிறது. எழுந்த உடனே சந்தேகமா, என்ன சந்தேகம் என்று கேட்க பொழுது, நான் அந்த ஆலயத்தினுடைய கதவுகள் திறப்பதற்காக பல பதிகங்கள் பாடினேன். அதன் பிறகுதான் அந்த ஆலயத்தினுடைய கதவுகள் ஒவ்வொன்றாக திறந்தது. ஆனால் அதை மூடுவதற்கு தாங்கள் ஒரு பாட்டு பாடியவுடன், ஒரு தேவாரம் ஒரு பதிகம் பாடியவுடன் அந்த ஆலயம் கதவு மூடிவிட்டதே. உங்களுடைய அந்த பக்குவத்தை அடைவதற்கு நான் இன்னும் எத்தனை வயது வரை காத்திருப்பேனோ என்று சொல்லி கேட்க, அவருக்கு வயது அங்கே ஆகிவிட்டது. ஆனால் சம்பந்தர் சிறுவர், சின்னஞ்சிறுவர். எனவே இங்கே அந்த அவருடைய அந்த வார்த்தையானது அங்கே தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி இருக்கிறது அவரிடத்தில். என்று சொன்னால், நான் இவ்வளவு பாடல் பாடியும் இறைவன் கதவுகளை திறக்கவில்லை. ஆனால் கதவுகளை இறுதியாக திறந்தார். ஆனால் நிறைய பாடல்களை பாடினேன். ஆனால் நீங்கள் ஒரு பாடல் பாடியவுடன் கதவு மூடிவிட்டது, அது என்ன ஆச்சரியம்? சம்பந்தர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அப்பர் சுவாமிகளை. அது அல்ல விடயம். அதாவது ஞானப்பால் குடித்தவர் இல்லையா? சரி, அவர் சொல்கின்றார், அதாவது நான் ஒரு பாடல் பாடியவுடன் கதவு மூடிவிட்டது. இறைவன் அப்போது விழித்திருந்தான். அவருக்கு ஒரு பாடல் போதுமாக இருந்தது, என்னுடைய குரலிலே ஒரு பாடல் போதுமாக இருந்தது. அதனால் உடனே கதவுகளை அடைத்து விட்டான். ஆனால் உங்களுடைய குரல், நீங்கள் பாடுகின்ற பொழுது இறைவன் மெய்மறந்து உறங்கி விட்டான், உங்கள் குரலிலே மெய்மறந்து விட்டான். அதனால் அவன் கதவுகளை திறக்க மறந்து விட்டான். அதன் பிறகு விழித்து கொண்டான். அதனால் ஆஹா, அப்பர் சுவாமிகள் பாடிக்கொண்டிருக்கிறார் அல்லவா, நான் அவருக்கு கதவை திறக்கவேன்னு சொல்லி கதவை திறந்து விடுகிறார். எனவே இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விடயம், அந்த அப்பர் சுவாமிகளுடைய அந்த பாடல்களினால் இறைவன் மெய்மறந்து போனதால் தான் அப்பர் சுவாமிகள் அதிக பாடல்களை பாடியதன் பிறகு இறைவன் கதவு திறக்கிறான். எனவே இங்கு தெளிவாகிறது. எனவே நாங்கள் எங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மையை நீக்கிக் கொள்ள வேண்டும். எனவே சிறந்த ஒரு கதை இது. அப்பர் சம்பந்தருடைய சிறந்த கதையினூடாக நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள முடியும். எனவே நாயன்மார்களுக்குள்ளும் தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கிறது. எனவே ஒரே காலத்தில் வாழ்ந்த சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மை இருந்து அது நீங்கிவிட்டது. உண்மையில இறைவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மை போக்கிக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் கூர்ந்த விடயம் இந்த கலர், நிறம் பெரிய பிரச்சனை. அமெரிக்காவில் எதிர்கொண்ட பெரிய பிரச்சனை, அதாவது கருப்பினத்தவர்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் இல்லையா? அடிமையாக வைத்திருந்த ஆப்பிரிக்கா இல்லைங்க, அதற்காக பெரிய ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி இறுதியாக ஜனாதிபதியாகி அவர் அந்த அடிமைத்தனத்தை இல்லாத ஒழித்தார். எனவே அங்கு ஆப்பிரிக்கா இல்லைங்க என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. அவருடைய கதையை நாங்கள் கூறலாம். அவரும் ஒரு தாழ்வு மனச்சுகள் அல்லது தாழ்வு மனப்பான்மை வைத்திருந்தால் அவர் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்க முடியாது, நாட்டினுடைய அதிபராக இருக்க முடியாது. அதாவது நாட்டினுடைய அதிபர் சொன்னால் அவர் செருப்பு தைக்கருடைய மகன் தான் ஆபிரகாம் லிங்கன். அப்படி இருந்த ஆபிரகாம் லிங்கன் எவ்வாறு ஜனாதிபதி ஆகினார்? அவர் கிட்டத்தட்ட 9 மைல் தூரத்துக்கு நடந்து, காட்டுக்கால் நடந்து போய் தான் பாடசாலையில் கல்வி போயிருந்தார். உங்களால முடியுமா 9 மைல் நடக்கிறதுக்கு? எங்களால கஷ்டம். இதுல இருந்து மேல் 3வது மாடிக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்குள்ள நாங்க எங்க 9 நடக்கிறது? ஆனா சிறு வயதுல நடந்திருக்கோம், ஓடி இருக்கோம், பாடி இருக்கோம், ஆடி இருக்கோம். அதெல்லாம் இந்த வயசுல முடியாமை காரணம் வந்து எங்களுடைய அந்த அலுவலக சுமை என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் எல்லோருடைய வாழ்க்கையும் இப்போது அப்படித்தான் இருக்குது. விளையாடுவதற்கு நேரம் இல்லை. அலுவலகத்திலே 9 மணித்தியாலம் அல்லது 8 மணித்தியாலம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கேயே அவர்களுடைய காலம் கழிந்து விடுகிறது. அதன் பிறகு அவர்கள் இன்னொரு வேலையை தேடுகின்றார்கள் தங்களுடைய மேலதிக பணத்தை. அப்பொழுது எங்கே விளையாடுவது? எனவே உடற்பயிற்சி என்பது வாழ்க்கையில மிக மிக அவசியம். அதை நாங்கள் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். எனவே இந்த ஆபிரகாலினுடைய கதை சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி, அப்புறம் 9 மைல் தூரம் நடந்து தன்னுடைய கடின உழைப்பால் முயன்று படித்து இன்று நாட்டினுடைய அன்று ஜனாதிபதியாக இருந்தவர் ஆபிரகாலிங்கன், அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். எனவே அந்த அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அங்கே அவையில் இருந்த ஒருவர் எழும்பி நக்கலாக ஒரு விடயம் சொல்கிறார். அவரை பார்த்து, உங்களுடைய அப்பா தைத்த செருப்பு இன்னமும் என் கால்களில் விழுகிறது என்று சொன்னார். உடனே ஆபிரகாலிங்க, அதாவது அவர் நக்கல் பண்ண, என்ன உங்களோட அப்பா என்ன அவர் ஒரு செருப்பு தைக்கிற மகன்றதை காட்டுறதுக்காக நக்கலா சொன்ன விஷயம். ஆனா ஆபிரகாலிங்க ரொம்ப தெளிவா இருந்தார். அவர் சொன்னார்,
அது வந்து என்னுடைய அப்பாவுடைய தொழிலின் சிறப்பை அல்லவா காட்டுகிறது. அவருடைய தொழிலின் சிறப்பு இன்று வரை அறாமல் இருக்கிறது என்று சொன்னால் நில்லுன்னு சொன்னால் அது என்னுடைய அப்பாவின் தொழிலே சிறப்பு. ஒருவேளை உங்களுக்கு செருப்பு அருந்திருந்தால் என்னிடம் தாருங்கள், நான் அதை தைத்து தருகிறேன். அதே வேளை எனக்கு நாடாளவும் தெரியும், செருப்பு தைக்கவும் தெரியும்னு சொல்கின்றார். அப்ப இங்கே அவருடைய தாழ்வு மனப்பான்மையை, ஐயோ நான் செருப்பு தைக்கிற மகனேன்னு சொல்லி அப்படி நினைச்சிருந்தா அங்கே அவர் கூனி குறுகி போயிருப்பார். ஆனால் ஒரு நாட்டினுடைய தலைவராக அவர் பதிலளித்தார். எனவே இதுதான் உண்மையை தாழ்வு மனப்பான்மையை போக்கியவர்கள் தலைவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே அதை நாங்கள் எங்களுடைய மனதில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, நான் கருப்பினத்தவனா அல்ல நான் கரலாத கருப்பா எல்லாரும் வசதி குறைஞ்ச ஆளா. ரெண்டாவது விஷயம் இந்த பணம் என்ற விஷயத்தை நான் கண்டிப்பா பார்ப்பேன் எல்லாரும். என்னடா அவன்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, அவன் பரம்பரையாவே பணக்காரன், நாம பரம்பரையாவே ஏழைகள், அப்ப நான் என்ன அந்த இடத்துக்கு வர முடியும்? பொதுவாக காதலர்களையும் இருக்கிற பிரச்சனை, ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது அவளை பிடித்திருக்கும், ஆனால் அவள் வந்து இவ்வளோ கொஞ்சம் டாப் லெவலில் இருக்காங்களே, அவங்கள்ட்ட போய் எப்படி லவ் சொல்ல முடியும் சொல்லி நம்ம சொல்லலாம். அப்ப இதுல வந்து எங்களுடைய பார்வை வந்து அவ்வாறு இருக்கிறது. அதாவது அவள் பணக்காரன், நான் ஏழை. சரியா, அவன் கொஞ்சம் வெள்ளையா இருக்கான், நான் கொஞ்சம் கருப்பா இருக்கேன். பொதுவாக தொலைக்காட்சிகள்ல வேலை கிடைக்கிற பொழுது பார்ப்பார்கள். ஆனா இப்ப அதெல்லாம் பாக்குறது கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து இல்லையா, மேக்கப் அது சொல்லி நிறைய வந்துட்டு. அப்ப அதனால அதையும் தாண்டி ஒரு சில பேருக்குள்ள தாழ்வு மனசுகள் இருக்கு. ஆனால் அந்த துறையில தான் அவங்க வேற அவசியமே கிடையாது. அதையும் தாண்டி பின்னுக்கு இருக்கிற துறைகள் எழுக்கப்பட்டது. இப்ப நாங்கள் மட்டும்தான் தொலைக்காட்சியில் உங்களால தெரியும், ஆனால் எங்களுக்கு பின்னால் எழுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சாதனைகள் வந்து தெரிய வாய்ப்பு குறைவு. ஆனால் அதனூடாக அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை அவர்களுடைய பேர் நிலைத்திருக்கு இல்லையா. எனவே அது போலத்தான் எங்களுடைய திறமைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் எதற்குள்ளாலே நுழைய முடியும், அதற்குள்ளால் நுழைந்து நாங்கள் விருட்சமாக வளர வேண்டும். விதையானது சிறு விதை மண்ணுக்குள் நுழைந்து விட்டால் பெரிய விருட்சமாக வளர்ந்து, அது பிறகு யாரும் அதை புடுங்க முடியாது. பெரிய சூறாவளியில் கூட மரங்கள் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அந்த மரத்தினுடைய பிடிப்பு அது போலத்தான் எங்களுடைய பிடிப்பு எதனூடாக இருக்கிறதோ அதனூடாக சென்று நாங்கள் பிடித்து விருட்சமாக வளர்ந்து விட்டால் எங்களை யாருமே அசைக்க முடியாது. எனவே இந்த ஆபிரிக்கன் எங்களுடைய கதை வந்து சிறந்த உதாரணமாக இருந்திருக்கும். எனவே செருப்பு தொழிலாளியுடைய மகனாக இருந்தாலும் கூட அவர் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார், ஜனாதிபதி ஆனார், நாட்டினுடைய மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார், அடிமைத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார்னு சொல்லலாம். எனவே இது போலத்தான் உங்களுக்கும் திறமைகள் இருக்கும். நீங்கள் வந்து எதையுமே நினைத்து தாழ்வு மனசுகள் அடையக்கூடாது. என்னுடைய அப்பா தச்சு தொழில் செய்கிறாரோ, இல்லாட்டி என்னோட அப்பா கடை தொழில் செய்கிறாரோ, இல்லாட்டி என்னோட அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர், எனது குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது, அதெல்லாம் விடுங்க. என்று சாதித்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய குடும்பம் ஒரு வறுமை குடும்பத்தில் வந்து தான் சாதித்திருப்பான். மாவட்ட மட்டத்தில் மாகாண மட்டத்தில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் எடுத்துக்கொண்டால், அதாவது போட்டி ரீதியாக பரிசு ரீதியாக பெற்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய தாய் தகப்பனெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு இருப்பார்கள். அந்த கஷ்டத்தை உணர்ந்தவன் படிக்கிறான். எனவே தாழ்வு மனச்சுக்களை ஒழித்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து அந்த ஆரோக்கியம் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா. எனவே ஆரோக்கியம் பற்றி அதாவது உடற்பயிற்சி என்பது அவசியம் என்று கூறியிருந்தேன். அதே போல இந்த உடற்பயிற்சியிலே எங்களுக்கு மனதிற்கும் பயிற்சி அளிக்க வேண்டும். மனப்பயிற்சி என்பது மிக மிக முக்கியம். என்று சொன்னால் மனத்தை நாங்கள் அமைதியாக வைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே மனதிலே இருக்கின்ற எண்ணங்களை நாங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் ஒரு காலையில் எழுந்தவுடன் ஒரு 5 நிமிடங்களோ இல்லை 10 நிமிடம் தியானம் செய்வது நல்ல. தியானத்தினூடாக நீங்கள் அமைதியாக இருக்கின்ற பொழுது காலையிலே எங்கே சுற்றி எழுகின்ற கீச்சீட்டு குரல்கள், குருவிகளோட குரல்கள் அல்லது மேலே எழுகின்ற வாகன சத்தங்கள் அதையெல்லாம் கிரகிக்கின்ற பொழுது எங்களுக்கு உலகத்தினுடைய தன்மை அறிய வரும். என்று கொரோனா வந்த பிறகுதான் எனக்கு உலகமே தெரியுது, இது வரைக்கும் தெரியல. அது போலத்தான் எங்களுடைய மனத்தினுடைய தியானத்தினூடாக உடலை நாங்கள் கட்டாயமாக வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து ஆரோக்கிய வாழ்வு பற்றியாக இருக்கிறது அதையும் நாங்கள் பார்த்துவிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியாக இணைந்திருக்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழர் பாரம்பரியமான சித்த மருத்துவ துறையில் ஆரோக்கியமான வாழ்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் ஈரலை எவ்வாறு பாதுகாக்கலாம், ஈரலில் என்னென்ன மாதிரியான நோய் அறிகுறிகள், ஈரலில் எதுவும் பிரச்சனைகள் வந்தால் என்ன விதமான நோய் அறிகுறிகள் எங்களுக்கு காட்டும் என்பதை பற்றி நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். அந்த முறையில் அந்த ஈரலில் ஏற்படுகின்ற நோய்களை பற்றி பார்ப்போம். லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவார்கள். அதாவது ஈரல் வந்து ஃபைப்ரோஸ்ட் ஆகிறது, அதாவது நார்த்தன்மையாக மாறுகின்ற தன்மை. இது வந்து அநேகம் தொடர்ச்சியான மதுபாவனைக்கு உட்படுறவர்களுக்கு இது காமனான ஒரு பிரச்சனை. இதனால் வந்து எங்களோட ஈரல் வந்து தன்னுடைய தொழிற்பாடு இழக்குகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. அதே போல் ஈரலில் வந்து கேன்சர் ஏற்படுகின்ற இது இருக்குது, கேன்சர்ன்னு சொல்கிறது லிவர் கேன்சர். அதோட வந்து ஃபேட்டி லிவர்ன்னு சொல்கிறது கூடுதலாக ஒரு 60 விதமான 75 விதமான ஆட்களுக்கு இருக்குது. கொமனான ஒரு பிரச்சனை. ஈரலில் வந்து அதாவது கொழுப்பு வந்து படிகின்ற தன்மை. இதனாலேயும் வந்து ஈரல் தம தொழிலை வந்து சரியாக செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது.
இது காரணம் வந்து நாங்கள் எங்களோட உடலுக்கு அளவுக்கு அதிகமான கொழுப்பை வந்து உள்ளெடுக்கிறது தான் இதற்குரிய காரணமாக இருக்கிறது. அதே போல் ஈரலில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஈரலில் தொற்று நோய்கள் வர்றது, கிருமி தாக்கங்களுக்கு உள்ளாகின்ற தன்மை. மற்றது வந்து அசைட்டிஸ்ன்னு சொல்வார்கள். ஈரல் பிரச்சனை காரணமாக வந்து வயிற்றில் நீர் கோர்த்து காணப்படுது. இவை வந்து எங்களோட ஈரலில் கொமனாக வருகின்ற பிரச்சனைகள். இவ்வாறான பிரச்சனைகள் நாங்கள் வராமல் தடுக்க வேண்டுமென்று சொன்னால் எங்களோட அன்றாட உணவில் என்னென்ன உணவு வகைகள் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது எங்களோட உடலில் வந்து விட்டமின்களில் வந்து கூடுதலாக சேர்க்க வேண்டும். அதாவது விட்டமின் சி, அந்த விட்டமின் சியை வந்து கூடுதலாக சேர்க்க வேண்டும். அதில் வந்து இப்போ நெல்லிக்காய், மற்றது பப்பாப்பழம், மற்றது தேசிக்காய் போன்ற, அதாவது சிட்ரஸ் குடும்ப தாவரங்களை வந்து புளிப்புத்தன்மையான விட்டமின் சி கூடிய சிறந்து உள்ள பழங்களை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தோடம்பழம் அவ்வாறான பழங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று காய்கறிகளில் பார்த்தோம்னு சொன்னால் கரிசலாங்கண்ணி வந்து ஒரு ஈரலை ஒரு பாதுகாக்கின்ற ஒரு மூலிகை. இந்த கரிசலாங்கண்ணியில் வெள்ளையும் இருக்குது, மஞ்சளும் இருக்குது. ஆனால் கூடுதலான சத்து நிறைந்தது வெள்ளை. இதை நாங்கள் சம்பலாகவோ இல்லாட்டி அதனை காய்ந்து உலர்த்தி பவுடராகவோ நாங்கள் கரிசலாங்கண்ணியை நாங்கள் பாவிக்கலாம். அதே போன்று பொன்னாங்கண்ணி கீரையும் எங்களோட ஈரலுக்கு நல்லதாக கூறப்படுகின்றது. அத்துடன் அதிமதுரம், இந்த மதுரத்தையும் நாங்கள் பொடியாக்கி ஒரு சிட்டிகை காலை மாலை நாங்கள் டீயோடு கலந்து சாப்பிட்டு கொண்டு வரலாம், டீயோடு சேர்த்து குடித்து கொண்டு வரலாம். இதுவும் அந்த ஈரலை பாதுகாக்கின்ற ஒரு இதாக இருக்கின்றது. அதோட ஆப்பிள் வினிகர் என்று சொல்லுவார்கள். இதுவும் நாங்கள் எங்களோட ஈரலுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியது. அதே போன்று நட்ஸ் வகைகள், அதை பார்த்தோம்னு சொன்னால் பாதாம் பருப்பு, இதை நாங்கள் நீரில் ஊற விட்டு அன்றாடம் 2 பாதாம் பருப்பு குடித்து கொண்டு வரலாம். அதே போன்று வால்நட்ஸ் என்று சொல்லுவார்கள். இதுவும் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்களோட ஈரலை வந்து நாங்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக்கொள்ள முடியும். மீண்டும் இன்னொரு முறை இன்னொரு ஆரோக்கிய குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எனவே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற விடயம் கூட தாழ்வு மனப்பான்கிற விடயம். எனவே நிகழ்ச்சியில் ஒரு நேயரை கூட இணைந்திருக்கிறார் என்று நம்மகிட்ட சொல்லிட்டார். அதனால் 021222565 அழைத்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை, அதாவது தாழ்வு மனப்பான் தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். அழைப்பில் ஒரு நேயர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? அழைப்பு தெளிவில்லை அப்படின்னு சொல்லி அழைப்பு தெளிவில் நினைக்கிறேன். பரவாயில்ல, தொடர்ந்து முயற்சியுங்கள். 021222565 எனவே இந்த தாழ்வு மனப்பத்துடன் நாங்கள் பேசின ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது ஒரு உதாரணம் கூறியிருந்தேன். அதே போல மற்றொரு உதாரணம் இருக்கிறார், நம்முடைய பராக் ஒபாமா. அவரே நான் சொல்லி அவர் ரொம்ப பிடித்த மனிதர் எனக்கு. என்ன சொன்னால், அமெரிக்காவிலே ஜனாதிபதியாக இருந்த முதல் கருப்பினத்தவர் என்று நாங்கள் சொல்லலாம். அதாவது ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு கருப்பினத்தவர், முதலாவது ஜனாதிபதி, முதலாவது கருப்பினத்து ஜனாதிபதியாக இருந்தவர். எனவே அவர் தான் கருப்பு என்று நினைத்திருந்தால் இந்த நெருப்பாக பிரகாசித்திருக்க மாட்டார். தொடர்ந்து அழைப்பில் ஒரு நேயர்கள். வணக்கம். காலை வணக்கம். வணக்கம், தனாக்கா தான்? தனாக்கா. ஆமா. சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நன்றி தனாக்கா. எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப நலமா இருக்கோம். அதிகாலை வேலையிட்டதால கொஞ்சம் சோம்பல் முறிவு தெரிகிறது போல தனாக்கா, அப்படியா? உங்கள் பேச்ச கேட்கும் போது எங்களுக்கே உற்சாகம் வரும் போது இருக்கு. அருமையான தலைப்பு, அருமையான கருத்து பதிவு. உங்களோட ஒவ்வொரு சொல்லுமே ஒவ்வொரு குழந்தையும் சரி பெரியவர்களையும் சரி ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு. கண்டிப்பா உண்மையான இயலாமை மனப்பான்மையை கொண்டு இருக்கிறவங்க தாங்களால முடியுமென்றதை கொண்டு வந்துருவாங்க நினைக்கிறேன் உங்க பேச்சை கேட்கும் போது. அருமையான கருத்துக்கள், ஒவ்வொரு நாயன்மார்ற கருத்து எதை எடுத்தாலும் நீங்க சொல்ற கருத்து ஒவ்வொன்றுமே எங்களால ஏற்றுக்கொண்டு முன்னுக்கு வரக்கூடியதா இருக்குன்னு சொல்லணும். உண்மையா சில இடங்கள்ல இந்த குழந்தைகளுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மையை ஏற்றுக் கொடுக்குறாங்க. சொன்னா சில பிள்ளைகள்
உற்சாகமா இருக்கும். சில வீட்டுல அமைதியா இருக்க குழந்தைய தான் பிடிக்கும். ஏன்னா அந்த பிள்ளை இந்த தொந்தரவு அதே இடத்துல துள்ளி திரிஞ்சு கொஞ்சம் ஆர்வமா இருக்கிற குழந்தைய ஐயோ குலப்படின்னு சொல்லி தட்டி தட்டி ஒதுக்கி வச்சிருவாங்க. அது அவங்க நினைக்கிற எல்லாம் அந்த பிள்ளைக்கு அவங்களோட பிள்ளையோட முயற்சியை தடுக்கிறாங்க. சில சில தவறுகளை திருத்தி கொண்டுதான் குழந்தைகளோ பெரியவர்களும் சரி முன்னுக்கு வரலாம் ஒழிய எல்லாருமே தெரிஞ்சு கொண்டு பிறக்கிற இல்லை. அதனால நாங்க சில பிள்ளைகள் தவறு செய்ய வேண்டிய அதை செய்யாதே தட்டி வச்சிருவாங்க. இது சில பிள்ளைகளை பார்க்கணும் சட்டிப்பானையோட விளையாடும், சில பிள்ளைகளை பார்க்கணும் உடைஞ்ச ரேடியோ போன்களோட விளையாடும். அத என்ன செய்யும் உடைச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும். ஐயோ உடைச்சிட்டே சொல்லி அந்த பிள்ளை என்ன செய்வாங்க பழைய பொருளை உடைச்சாலும் அடிச்சு மூல கொண்டு வச்சிருவாங்க. அந்த புள்ள அதுல திறமையா வரும்ன்றதை சிந்திக்க அவபட்டுருவாங்க. அந்த புள்ளைக்கு சிறுவர்களே தாழ்வை ஏற்படுத்துறாங்க நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. அதாவது பொதுவாக வீட்டுல இருக்கின்ற பெரிய பிரச்சனை ஆம்பளை பிள்ளை பெம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளைக்கு தான் முக்கிய இடம் கொடுப்பேன் இல்லையா தானாக்கா? பொதுவாக அது ஒரு இருக்கும் குடும்பத்தில் என்ன சொன்னா ஆம்பளை பிள்ளைன்னுட்டு அந்த பெண் பிள்ளைகளுடைய தாழ்வு மனப்பான்மை அவர்கள் பார்ப்பதில்லை. பெண் பிள்ளைகள் அங்கேயே வந்துவிடும், அங்கேயே எனக்கு முக்கியத்துவம் கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் இன்று எல்லாம் மாறிவிட்டது. பல இடங்கள் இன்று எத்துறைகள் பார்த்தாலும் திரும்பி பார்த்தாலும் எங்களுடைய அக்கா தங்கச்சி எல்லாம் அம்மா சித்தின்னு சொல்லி யாராவது ஆள் இருப்பாங்க. அப்படி பெண்கள் சாதிக்க தொடங்கி விட்டார்கள். எனவே குடும்பத்திலே முதல்ல தாழ்வு மனப்பான்மையை போக்கிக் கொள்ள முடியும் இல்லையா? உண்மையா முக்கியமா வேணும். அதுவும் பெண் பிள்ளைகள் என்று சொன்னா படிச்சா போதும் வீட்டுல இருந்தா போதும் அவங்க வேற படிச்சு என்ன செய்ய போறாங்க வேற இதுல என்ன செய்ய போறாங்க அப்படி இல்ல. படிப்பு மட்டுமே இல்ல, யாருமே படிப்பால மட்டுமே முன்னுக்கு வந்தவங்க இல்ல. கூடுதலா பார்க்க போனா படிப்பு படிச்சவங்க வந்து யார்ட்டையோ வேலை செஞ்சு கொண்டுதான் இருப்பாங்க. சுயமுயற்சியில முன்னுக்கு வந்தவங்க சொந்த காலில நிற்பவங்களா குடியிருப்பாங்க. அதனால பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அவங்களோட விருப்பத்துக்கு அவங்க முயற்சிக்கு விடணும். எங்களை விட 2 குழந்தையுமே கைய கொடுக்கு தரம் ஆனா திட்டுவாங்க. நான் சொல்றேன் அவங்களோட இயல்புக்கு அவங்க ஏதோ செஞ்சுட்டு முன்னுக்கு வரட்டும் நான் சொல்லுவேன். இருந்தாலும் அச்சுமிடக்குள்ள கொஞ்சம் எங்களுக்கும் கஷ்டமா இருக்கிறதா. ஆனா அவங்களோட துடிப்பு வந்து இதா இருக்கும். ருக்ஸன் இருக்கார் பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பார், ஏதாவது பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனா அதே இடத்துல பயணம் போக்குல எங்கேயும் இருக்கிற பாட்டை படிக்க மாட்டார். அவரையே அதை பாக்குற காட்சியில வச்சு படிச்சு கொண்டே வருவார். அப்ப நாங்க சத்தம்படாப்பா மத்த பக்கத்துல இருக்கவங்களும் இருட்டிக்காம சொல்லி போட்டு சொல்லுவோம். ஆனா அந்த சத்துல போகக்குள்ள பதிவு செஞ்சுட்டு போவோம் தானே போன்ல. அந்த பதிவை திரும்பி பார்க்கும் போது அவர ஒவ்வொரு வார்த்தையும் அங்க அவர் அறிவுபூர்வமா இருக்கு எனக்கு. அப்ப நான் ஏன்னு தடை செஞ்சு நான் யோசிப்பேன். நானா மத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வரும். எனக்கு நான் இந்த மனநோக்குல நான் அதை வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா வீட்டுல நான் பாட்டு போகும்போது அந்த பாட்டு முன்வரியே சொல்லிடுவேன். அப்ப அவருக்குள்ள ஏதோ திறமை இருக்கு என்றுதான் நான் அதை வளர வைக்கணும்னு நினைக்கிறேன். இதை நான் மற்ற பேரண்ட்ஸுக்கும் உணர்த்தணும் பண்றதுக்கான அந்த பதிவை நான் சொல்றேன். கண்டிப்பாக சிறந்த ஒரு கருத்தை உங்கள் குடும்பத்தினுடைய சொல்லியிருந்தீங்க. நன்றி அக்கா. நன்றி. அதாவது சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயம் இருக்கிறது இல்லையா கீர்த்தி? அதாவது குடும்பத்திலே அந்த குழந்தைன்னு சொன்னால் குலப்படி தான். குலப்படி விடவர் என்றால் அது குழந்தையே கிடையாது. எனவே ஒரு சிறந்த ஒரு கருத்தை கூறியிருந்தார். எனவே இந்த தாழ்வு மனப்பான்மை போக்குள்ளதற்கு நாங்கள் பராக் ஒபாமாவை உதாரணம் எடுத்துக்கொள்ள முடியும். அவருக்கும் இள வயதில் இருந்தது மதுப்பழக்கம் இருந்தது. அதன் பிறகு அவர் ஜனாதிபதி ஆனதன் பிறகு அந்த பழக்கத்தை விட்டு விட்டார். எனவே அங்கே அவர் தாழ்வு மனசுகள் தான் ஒரு கருப்பினத்தவர் என்று நினைத்திருந்தால் அவர் ஜனாதிபதியாக இருக்க முடியாது, நாட்டினுடைய அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருந்திருக்க முடியாது. இன்று வரை அவர் பேசப்படுகிற சொன்னால் அவருடைய அந்த தாழ்வு மனப்பான்மை ஒழித்ததன் காரணமாக இருக்கிறது. இந்த தாழ்வு மாண்மையை நாங்கள் ஒழிக்க வேண்டும் சொன்னால் மற்றவரோடு ஒப்பிடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பெருந்தலைவர் காமராஜர் எடுத்துக்கொண்டால் அவரும் பெருந்தலைவர் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்? அவருடைய தாழ்வு மனப்பான்மை போக்கியது. அதாவது இந்த ஆங்கில வார்த்தையிலே சிம்பதி என்பது 2 விடயம் இருக்கிறது. சிம்பதி என்பது ஒன்றை பார்த்து நாங்கள் இறங்குவது. ஐயோ அவன் உள்ள பாவமா இருக்கே அவனை பார்க்கறப்பன்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணா அது சிம்பதி. பாவம் தானே, என்னடா அவன் இவ்வளோ இப்படி இருக்கான் பாவமா இருக்கு அவனை பார்க்கும்போது இப்படி அழுகிறானே இவ்வளோ காயங்கள் கூட அது பாவம், அது சிம்பதி. ஆனால் எம்பதி என்பது அவராக நாங்கள் மாறுதல். ஒருவரை பார்க்கின்ற பொழுது அவருக்கு கஷ்டம் இயலாமல் இருக்கிறது, இல்லை அவர் ஒரு ஏழை என்று சொன்னால் அவனுக்குள்ளே போய் அவனாக மாறி அவனாக நாங்கள் எங்கள் நினைத்தால் அது வந்து எம்பதி என்று சொல்லுவார்கள். காமராயர் பண்ண விடயம் அதுதான். அப்ப இது என்னன்னு சொன்னால் அப்ப சிம்பதி எம்பதியில வந்து காமராயர் பத்தது எம்பதி, அதாவது மற்றவராக மாறுதல். தங்களை ரசிகர்கள் பார்க்கின்ற பொழுது அவர் பார்க்கின்ற ஒரு விடயம் வந்து அங்கே ரசிகரை வந்து அதாவது தங்களுடைய மக்களை வந்து மக்களாக தான் மாறியதால் அவருடைய பிரச்சனை அவருக்கு தெரிந்தது. எனவே இந்த எம்பதியை பார்த்தால் காமராயர் என்று பெருந்தலாக போற்றப்படுகின்றார். எனவே எங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கி மற்றவர்களாக மாறுகின்ற பொழுது எங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை குறைத்துக் கொள்ள முடியும்.